பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே நீர் இருக்கிறீர். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் துதி ஏறெடுக்கப்படுதோ அங்கெல்லாம் அவர் இறங்கி வர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இருதயத்தை காண்கின்ற தேவன் நம்ம இருதயத்தை திறந்து நம்ம வாயை திறந்து அவரை துதிக்கும் போது அவர் நம்ம மத்தியில் இறங்கி வர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் பாடுவோமா? பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். இந்த ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். இந்த ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் தேவன் இல்லை. ஆமென். அவரை போல் அன்பாய் அரவணைத்து நம்மளை வழி நடத்துகிற வேறு தேவன் யாரும் இல்லை. ஹல்லேலூயா. Thank you Jesus. கூடி
ஹalleluya. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு மேகமாய் ஹalleluya அவர் நடத்தி சென்றாரோ, வழி நடத்தினாரோ, அப்படி நம்மை விட்டு விலகாத ஒரு மேகமாய் ஹalleluya நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். ஹalleluya. Thank you Jesus. Thank you, thank you, thank you. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. பாடுவோமா? ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு அந்த மகிமையின் இஸ்ரவேல் மேகம் ஜனங்களை நடத்தி சென்ற அதே மேகம் தான். ஹalleluya, ஹalleluya. விலகாத மேகம் ஒருபோதும் விலகாதவர், நம்ம முன்பதாய் சென்று நம்மை செவையான வழியில் நடத்துகிற அந்த மேகம். முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? விலகாத மேகம், விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம். பாடுவோமா? விலகாத மேகம், விலகாத மேகம் நீ, முன் எங்கு செல்லும் முன்பதாய் செல்கிற மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. Thank you, Jesus. எங்களை வழி நடத்துகிற அந்த மேகம், எங்களுக்கு முன்பதாய் செல்கிற அந்த மேகம். ஓ thank you Jesus. வாய்களை திறந்து ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை வழி நடத்துகிற ஆவியானவரே, துதியின் மத்தியில் வாசம் செய்கிற ஆவியானவரே, யாரும் வாய்களை
கண்களை மூடிக்கொண்டு இருக்க வேணாம். ஹalleluya. உங்க துதி வழிகளை ஹalleluya அவருக்கு நேரா ஏறெடுப்போமா. Thank you Jesus. பரிசுத்த ஆவியானவர் ஹalleluya ஹalleluya துதியின் மத்தியில் வாசம் செய்கிற ஆவியானவர் ஹalleluya ஹalleluya. Thank you Jesus. Thank you Lord. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. பாடுவோமா. துதி வாய்களை திறந்து இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எபினேசர் உதவி நீரே. ஆமென். உதவி நீங்களேப்பா. உமக்கே ஆராதனை. என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது ஆமென். இறங்கி வர வல்லவர் ஹalleluya நம்ம மத்தியில தான் இருக்கிறார். ஹalleluya நம்ம அவரை நோக்கி ஓ துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆமென். துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. கைகளை உயர்த்தி தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே. நீரே எங்கள் துதி கனமகிமைக்கு பாத்திரர். எங்கள் ஆராதனை உமக்கே ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுமா. எங்கள் ஆராதனை உமக்கே. ஹalleluya. எங்கள் துதி உமக்கே. எங்களை நடத்தி வந்தீங்களே. எங்கள் எபினேசரே, எல்ரோஹி, யெகோவா ஷாலோம், யெகோவா நிசியா இருந்த தேவனே, உமக்கே எல்லா துதி கன மகிமையும். ஓ ரபா நாராதா கபா ஷிவெலெரெரெரெரெரெரரதா கனவா. வாய்களை திறந்து உங்கள் குரல்களை உயர்த்தி நம்ம ஆராதிப்போம். Thank you Jesus. Thank you Jesus. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் துதி உமக்கே.
துதித்துக் கொண்டே இருங்க. துதியின் நடுவில் வாசம் செய்கிற தேவன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. துதி எடுக்கும் போது எல்லா நுகங்களும் முறியடிக்கப்படும். எரிகோ போல கோட்டைகள் நம்ம மத்தியில இருந்தாலும் துதி எடுக்கும் போது அது முறியடிக்கப்படும். ஹalleluya. ஆராதனை உமக்கே உமக்கே. ஹalleluya. Thank you Jesus. ஓரா பாலாராதா ஷெபெலெரெதெரெதெரெதெரெதெ கபபபா. ஆமென். ஷெபெலெரெதெரெதெரெதெரெதெ கபபபா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, இந்த நாளிலும் கூட இந்த உபவாச கூடுகையில் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய மத்தியில் கொண்டு வந்திருக்கிற அருமையான சகோதரி சிஸ்டர் பிரியா டேவிட் அவர்களுக்காக நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய மத்தியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. எனவே கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட அருமையான சகோதரியை வரவேற்போம். கர்த்ததாமே அவர்கள் மூலமாக இந்த நேரத்தில் இடைபடுவாராக. ஆமென். Praise the Lord. Hallelujah. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபையார் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் கொடுத்ததான இந்த பெரிதான நல்ல வாய்ப்புக்காக நான் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான பாஸ்டர் செபாஸ்டின் அவர்களுக்கும் அருமையான சிஸ்டர் அவர்களுக்கும் உடைய குடும்பத்தாருக்கும் மிகவும் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எப்பொழுதும் வந்தாலும் எங்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக எல்லா காரியங்களும் உபசரித்து கவனித்து மிகவும் அன்போடு ஏற்றுக்கொள்கிறதான நல்ல ஒரு ஊழியரை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அதற்காக உங்களுக்கு ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சபையிலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறதுக்காக நான் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாட்களிலே கர்த்தர் செய்து வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம் 2-3 பேர்கள் ஒருமனப்பட்டு எந்த இடத்துல கூடியிருக்கிறோமோ அதே இடத்துல நாம் வருவதற்கு முன்பதாகவே தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக கர்த்தர் ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று தான் நாம் எப்பொழுதும் நாம் ஜெபிக்கிறோம் இல்லையா? நம்மளுடைய ஜெப நேரங்கள் அப்படி தான் இருக்கிறது. அநேகர் ஜெபிக்கும் போது நாம் கவனித்து கேட்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய ஜெபங்கள் நம்மை சுற்றியே இருக்கிறது. நம்மளுடைய வீட்டுக்காருக்காக, பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, குடும்பத்தினருக்காக நம்மளுடைய ஜெபங்கள் இருக்கு. ஆனால் நாம் ஆலயத்தில் வந்து நம்ம ஜெபிக்கும் போது நம்மளுடைய சிந்தனைகளை கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஊழியங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம், அநேக சபைகளுக்காக ஜெபித்திருக்கிறோம், ஊழியக்காரர்களுடைய குடும்பத்துக்காக ஜெபித்திருக்கிறோம். இப்படி எக்ஸ்டெண்டடாய் நம்மளுடைய ஜெப விண்ணப்பங்களை மாற்றுவதற்குரியதான இடம் எது என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகம். ஹல்லேலூயா. ஒன்று கூடி நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். இந்த நாளிலும் அருமையான பாஸ்டர் கேட்டுக்கொண்டபடி ஒரு ஜெபத்துக்குண்டான ஒரு செய்தியை கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கும்படி அருமையை கர்த்தர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது என்ன நடக்கும், நாம் ஜெபத்தில் எவ்வளவாய் நாம் தரித்திருக்க வேண்டும், நம்மளுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று நமக்கே சில நேரம் புரிகிறதே கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் நாம் ஜெபித்த பிறகுதான் இவ்வளோ நல்லா ஒரு சின்ன ஜெபத்துக்கு இவ்வளோ பெரிய பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே, இன்னும் அதிகமாய் ஜெபித்தால் இன்னும் பெரிய காரியங்களை நாம் பார்க்க முடியுமே என்ற ஒரு வைராக்கியத்தை நாம் காண முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலையில் என்னோடு இருக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் உற்சாகமாய் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே உபவாசித்து ஜெபிக்க கர்த்தர் நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி அநேக ஜெபங்களை நாம் பார்க்கிறோம். போஸ்டர் பார்த்தோம்னா குறிப்பாக சென்னை பட்டணத்தில் பலவிதமான ஜெபங்கள் இருக்குது. அம்மா தானே? உபவாச ஜெபம் அல்லது சங்கிலி ஜெபம் அல்லது இரவு ஜெபம், அப்புறம் அமாவாசை ஜெபம், பௌர்ணமி ஜெபம், வித்தியாசமான பெண்கள் ஜெபம், ஆண்கள் ஜெபம், ஃப்ளெக்ஸ் போஸ்டர் எல்லாம் எக்குதப்பா அடித்து ஊர் பூரா என்ன செய்கிறோம்? எல்லா சபைகளும் ஒட்டி தான் பார்க்குறோம். எப்படியாவது ஒரு மாற்றம் என்ன செய்யணும், வர வேண்டும் என்று சொல்லி. இந்த மே மாதம் வந்துச்சுன்னா அடுத்து விபிஎஸ்க்கு உண்டான காரியங்கள், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வாலிபர்களுக்கு ஒரு ஜெபம், அப்புறம் பெண்கள் முகாம், அப்படி பல வித்தியாசமான ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்குது. எப்படியாகிலும் தேசம் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இத்தனை ஜெபங்கள் எதற்காக என்று சொன்னால் நாம் மாத்திரம் பரலோகம் போகக்கூடாது, நம்மை கொண்டு கர்த்தர் ஒரு பெரும் கூட்டத்தை கொண்டு செல்ல வேண்டும். அல்லேலூயா.
இந்த சபைக்கு வரும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்போ வந்தாலும் ஒவ்வொரு லெவலை கத்தர் விஸ்தாரப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென். இந்த சபையோடைய பிரதிஷ்டை அன்றைக்கு வந்திருந்தோம் என்று நினைக்கிற அருமையான அண்ணன் சாம் ஜெபதுரி அவர்கள் வந்து இதை பிரதிஷ்டை பண்ணினார்கள். அதுக்கு பிறகு பாஸ்டர் பொறுப்பெடுத்த பிறகு ஒவ்வொரு வருடமும் இந்த இடத்துக்கு வரும்போது கத்தர் கீழும் மேலும் அதிகமாக வலதுபுறம் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகும்படி கத்தர் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு பக்கத்தில் மேலே கீழே எல்லா பக்கமும் ஒரு எக்ஸ்டென்ஷன் கத்தர் இன்னும் விஸ்தாரமாக்க போகிறார். ஆமென். இன்னும் உங்களுடைய எல்லைகளை கத்தர் விஸ்தாரமாக்குவார். இந்த ஜெபம் மாத்திரம் அல்ல, இன்னும் ஏராளமான ஜெபங்களை நாம் ஏறெடுக்கும் போது, இன்னும் பெருக்கூட்டத்தை நாம் சேர்த்து நாம் ஜெபிக்கும் போது கத்தர் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை உங்கள் சபை மூலமாய் கத்தர் கட்டளையிடுவார். என்னோட விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன்னு சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே நாம் உபவாசித்து ஜெபிக்கும் போது நமக்காக மாத்திரமல்ல, பிறருக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. உபவாசித்து ஜெபிக்கும் போது ஒரு சில நேரங்களை மாத்திரம் நம்ம ஒதுக்க முடியாது. இந்த ஒரு 10 நிமிஷம் மாத்திரம் நான் உபவாசித்து ஜெபிக்கிறேன் அப்படின்னு யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. மற்ற ஜெபத்துக்கெல்லாம் என்ன செய்யலாம், ஒரு செயின் ப்ரேயர் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் நான் இந்த ஸ்லாட் எடுத்துக்கிறேன், 1 hour நான் இந்த ஸ்லாட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உபவாச ஜெபம் மாத்திரம் நேரமே பத்தாது உண்மையாய் ஜெபிக்கிறவர்களுக்கு. சிலர் என்ன பாட்டு பாடிட்டே இருக்காங்க, சிலர் என்ன ஜெபக்குறிப்பு சொல்லிகிட்டே இருக்காங்க, எப்போ செய்தி வரும், அப்படி கிடையாது. ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்படி நம்ம கூடி ஜெபிக்கும் போது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் என்று சொன்னால், ஆலயத்தில் வந்து அல்லது வீட்டில் ஒரு சிலராய் கூடி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த உபவாச ஜெபத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். பர்சனலாக சரீர பிரகாரமாக நம்மளுடைய சிந்தனையில் ஒரு மாற்றம் உண்டாகும். அப்படிப்பட்டதான ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்கிற சரீரத்தை ஒடுக்கி என்ன செய்கிறோம், நம்ம ஜெபத்தில் அமர்ந்திருக்கிறோம். அநேகருக்கு என்ன நினைப்புனா, நான் உபவாசத்து ஜெபம் பண்ணா கர்த்தர் நிச்சயமாக இதை செய்வார், ஆண்டவர் இதை மாற்றும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம். அப்படி கிடையாது. நம்ம ஒரு நாளும் ஆண்டவருடைய திட்டத்தை மாற்றவே முடியாது. நாம் உபவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை ஒடுக்குவதற்கும் நம்மை தாழ்த்துவதற்கும் நமக்குள்ள இருக்கிற காரியங்களை நாம் உணர்ந்து கொள்ளுவதற்காக தான் இந்த உபவாச ஜெபத்தை நியமித்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. உபவாசித்து ஜெபம் பண்ணி கர்த்தரை மாற்றவே முடியாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆனால் நாம் உபவாசித்து ஜெபிக்கும் போது நம்மளுடைய குறைவுகள், நம்மளுடைய குற்றங்கள், நம்மளுடைய பிழைகள், நம்மளுடைய மீறுதல்கள், நம்மளுடைய அக்கிரமங்கள், இவைகள் எல்லாம் கர்த்தர் நம் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நாம் மனஸ்தாபப்பட்டு ஜெபிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா. 2 நாளாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் என்று சொன்னால், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. நாம் நம்மளுடைய ஜெப நேரங்களில் நாம் எப்படி நம்மளை தாழ்த்துகிறோம், நாம் எப்படி நம்மளை ஒடுக்குகிறோம், நம்ம எப்படி நம்மளுடைய குறைவுகள் குற்றங்களை உணர்ந்து கொள்ளுகிறோம். நம்ம வந்து ஜோமன் இப்போ தான் பாட்ட ஆரம்பிச்சிருக்கோ, இப்போ தான் 2வது பாட்டோ, சரி அந்த சிஸ்டர் ஜோமன், அடுத்த குறிப்பு நம்ம ஜோமன், இந்த சிந்தனைகளோடு நம்ம ஜெப நேரத்தில் இருக்கக்கூடாது. நாம் ஜெபிக்கும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடணும், கர்த்தருடைய முகத்தை தேடும்படியாய் நம்ம இந்த இடத்துக்கு வர வேண்டும். அல்லேலூயா. தங்களை பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும் போது தான் கர்த்தர் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நம்ம தேசத்துக்காய் ஜெபிக்கும் போது, ஊழியங்களுக்காய் ஜெபிக்கும் போது, சபைக்காய் ஜெபிக்கும் போது முதலாவது நாம் நம்மை சுத்திகரித்து நம்மை தாழ்த்தி நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நாங்கள் கடந்த சில வருடங்களுக்கு முன்பதாக ஸ்வீடன் தேசத்துக்கு சென்றிருந்த போது அங்கே அந்த தேசம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் ஃப்ளைட்டை விட்டு இறங்கினோடனே அங்கே இருக்கிற பிரதர் சொன்னார், ஸ்வீடன் தேசத்தில் மாத்திரம்தான் சுத்தமான காற்று இருக்குது அப்படின்னார். அதனால் உங்களுக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து ஏற்கனவே அலர்ஜி லெவல் ரொம்ப ஜாஸ்தி, கொஞ்சம் டஸ்ட் இருந்தாலும் உடனே சளி பிடிச்சிக்குமே.
அப்படின்னா சுத்தமான காற்றுல நிம்மதியாக இருக்கும்னு நினச்சி அங்கே இறங்கினோன்னே நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, உங்களால் ப்ரீத் பண்ண முடியாதுன்னாரு. ஆனால் எனக்கு ஒன்றுமே செய்யலை. ஹல்லேலூயா. அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அந்த தேசம் அவ்வளோ பச்சை பசேன்னு இருந்தது. எங்கே திரும்பினாலும் க்ரீனரி தான். பல ஏக்கர் கணக்கில் விவசாயங்கள் நடந்து கொண்டே இருக்குது. ஆனால் அந்த தேசத்தில் அவ்வளோ அமைதி, அவ்வளோ சமாதானமாக, அவ்வளோ இளைப்பாறுதலோட ஜனங்கள் இருக்கிறதை பார்க்கும்போது என்ன அழகாக இருக்குது இந்த தேசம். எந்த சண்டை சச்சரவு எதுவுமே இல்லை, எல்லோரும் பீஸ்ஃபுல்லாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சி காலையில் மெடிடேஷனுக்கு நான் வேதத்தை எடுத்து திறந்து வாசித்து கொண்டு இருக்கும்போது அந்த வசனத்தை கர்த்தர் என் கண்களில் காண செய்தார். அல்லேலூயா. எந்த தேசம் கர்த்தரை அறிந்திருக்கிறதோ அதுதான் பெரிய தேசம். அல்லேலூயா. The nation that has known the Lord is a great nation. எந்த தேசம் கர்த்தரை அறிந்திருக்கிறதோ. அப்படி அந்த வார்த்தை எனக்குள்ள மீண்டும் மீண்டுமாய் வந்து கொண்டே இருந்தது. என்ன இந்த கிறிஸ்தவ தேசத்தில் கர்த்தர் இப்படி ஒரு வார்த்தை கொடுக்கிறார் என்று சொல்லி அதுக்கு பிறகுதான் அறிந்து கொண்டோம். எல்லா சபைகளும் அங்கே பெரிய பெரிய 150 வருடம் கொண்ட சபைகள் எல்லாம் இருக்கு. ஆனால் எல்லாம் பூட்டப்பட்டு இருக்கு. சபைகளுக்குள்ள எல்லாம் முன்னாடி மரித்தவர்களை அடக்கம் பண்ணி எல்லா கல்லறைகளும் சபைக்குள்ள தான் வைத்திருக்கிறார்கள். எல்லாம் சுற்றி பார்க்கக்கூடியதான ஒரு ஸ்தலம் போல இருக்கு. கர்த்தரை அறியாத ஜனங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நேற்றுக்கு கேட்டோம், பாஸ்டர் சொன்னாங்க, வெளி தேசத்திலிருந்து அநேக மிஷினரிகள் இங்கே தங்களை தியாகத்தோட ஊழியத்துக்காக கர்த்தருடைய வார்த்தையை விதைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த தேசம் கர்த்தரை அறியாமல் இருக்கிறது. இன்றைக்கு நம்மளுடைய தேசம் கர்த்தரை அறிந்திருக்கும் என்று சொன்னால் எத்தனை அக்கிரமங்கள், எத்தனை பெரிதான காரியங்களை நாம் கேள்விப்படும் போது எங்கேயோ நடக்குது என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் இல்லையா? கொரோனா எங்கேயோ வந்திருக்குன்னு நினச்சோம். ஆனால் பக்கத்து தெருவை எல்லா தகரமெல்லாம் வச்சு அடைச்ச பிறகுதான் பக்கத்து வீட்டில் கொரோனாவா, மாடியில் நடந்து கொண்டு இருந்தவங்களுக்கு கொரோனா வந்துருச்சான், பயந்தவங்களுக்கெல்லாம் வந்துருச்சான் இல்லையா? அப்படி பார்க்க பிறகுதான் நமக்குள்ள ஒரு பயம் வருது. இன்றைக்கு எங்கேயோ ஒரு அழிவு, எங்கேயோ ஒரு நாசமாசம், எங்கேயோ ஒரு பூமி அதிர்ச்சி அப்படின்னு நினைக்காதபடி என் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு பாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உபவாசித்து ஜெபிக்கும் போதுதான் கர்த்தருடைய இருதயத்தில் இருக்க பாரத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எத்தனை நாள் நமக்காகவே நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய இருதயத்தின் பாரத்தையும் அவருடைய இருதயத்தின் துடிப்பையும் அறிந்து நம்மை தாழ்த்தி நம்மளுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி தேசத்துக்காய் நாம் கதறுவோம் என்று சொன்னால் நிச்சயம் கர்த்தர் இந்திய தேசத்தை ஒரு சேமமுள்ள தேசமாய் கர்த்தர் மாற்ற முடியும். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை, மேன்மையை நாம் கண்டு கொண்டு இருக்கிறோம். வட இந்தியா தேசங்களுக்கு போகும்போது தான் தெரியுது நம்மளுடைய தமிழகம் எவ்வளோ ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று சொல்லி. இன்றைக்கு ஆண்டவர் இந்தியா தேசம் முழுவதும் கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற தேசமாய் மாற வேண்டும் என்று சொல்லி இந்த உபவாச ஜெபத்தில் கர்த்தருடைய இருதயத்தின் பாரம் உடையவர்களாய் நாம் மாறுவோம் என்று சொன்னால் இந்த தேசத்தில் ஒரு சேமம் உண்டாகும். அல்லேலூயா. இந்த சபையில் நாம் செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு கர்த்தருடைய கண்கள், அடுத்த வசனம் சொல்கிறது, அவருடைய கண்கள் திறந்தவைகளாகவும் நாம் இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனித்திருப்பவைகளுமாய் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். போகட்டும். அல்லேலூயா. ஒரு 7 காரியத்தை நான் வேகமாய் சொல்லி உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சிலுவையை சுமந்து நடக்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னதான ஒரு காரியம், இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழுகாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். என்ன சிஸ்டர், ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு சந்தோஷமா தானே இருக்கு? ஆமா, முதலாவது நமக்காக என்ன செய்ய வேண்டும்? நாம குணப்பட்டாதான் மற்றவங்களை என்ன செய்ய முடியும்? ஸ்திரப்படுத்த முடியும் இல்லையா? நாம் பலப்பட்டாதான் நிற்கிற இந்த இடத்துக்கு பேரே என்ன செய்யுதுன்னா புல்பிட்டுன்னு சொல்கிறோம்.
நம்ம நின்னாதான் மற்றவங்களை என்ன செய்ய முடியும்? குழியிலிருந்து தூக்கி விடும். நாமளே மூழ்கிட்டு இருக்கும் போது மற்றவங்களை என்ன செய்ய முடியாது. ஃப்ளைட்டில் போகும்போது சொல்லுவாங்க இல்லையா, ஃப்ளைட்டில் போனவங்களுக்கு தெரியும், முதல்ல நீங்கள் ஆக்சிஜன் போட்டுக்குவாங்க, அப்புறம் தான் என்ன செய்யணும், குழந்தைக்கு போடணும். நமக்கு ஒரு ஆபத்துனா முதல்ல நாம் லைஃப் ஜாக்கெட் போட்ட பிறகு தான் அடுத்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு போட்டு கொடுக்கணும். ஸோ முதலாவது நாம் பலப்பட வேண்டும், நாம் நம்மளுடைய குடும்பம் சாட்சியாக மாற வேண்டும். அப்பொழுது தான் மற்றவர்களுக்கு நாம் சொல்ல முடியும். அல்லேலூயா. உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய நேர பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய நெருக்கடியான சூழ்நிலையில் வரும்போது தான் தாய்மார்கள் அதிகமாக ஜெபிப்பது உண்டு இல்லையா. ஒரு குழந்தை பிறந்த பிறகு ஒரு காய்ச்சல் வந்துட்டும் அந்த தாயோடைய முகமே சோர்ந்து போயிடும். பின்பதாக நிறையா கை குழந்தைங்களை வச்சு உட்காந்துருக்குறாங்க. ஏன்னா அந்த குழந்தைய வளர்க்கும் போது தான் தெரியும், ஒரு லூஸ் மோஷன் ஆகிடக்கூடாது, ஒரு காய்ச்சல் வந்துடக்கூடாது. அந்த குழந்தைக்கு பல்லு முளைக்குதுன்னா அதுக்கு ஒரு வியாதியை காட்டும் இல்லையா. ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு பலவீனம் வரும். அப்பெல்லாம் தாய் பார்த்திங்கன்னா அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் பயிற்றுவித்து கொண்டு வருகிறார். ஒரு குழந்தையை உருவாக்கும் போதே நம்ம அவ்வளோ ஜெபிக்கிறோம். அது வயது வரும்போது அதுவாக நின்றும் அதுவாக நடந்துரும் அப்படின்னு நம்ம நம்பி விடுற மாதிரி ஜெபத்தையும் அநேகர் விட்டு விடுகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுது ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அநேகர் இந்த 10th 12th எக்ஸாம்ஸ் எல்லாம் வரும்போது பிள்ளைகள் வாரம் வாரம் வந்து ஜோம் பண்ணிட்டு போவோம், ஆண்டி நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம், நாளைக்கு சயின்ஸ் எக்ஸாம், அடுத்து இங்கிலீஷ், எனக்கு தமிழே வராது, நாளைக்கு இதுலேருந்து தமிழ் ஆரம்பிக்குது, எப்படியாவது நான் பாஸ் ஆயிடணும் ஆண்டி அப்படின்னு வந்து ஜோம் பண்ணிட்டு போகும் இல்லையா. அப்படி நம்மளும் ஜெபிச்சிருப்போம், நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிச்சிருப்போம். இப்போ நிறைய பிள்ளைகள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் கிடையாது. இப்போ என்னுடைய பிள்ளைகள் கூட, எனக்கு 2 பையன்கள் உண்டு, 2 பசங்களுக்கும் 10th 12th எக்ஸாம்ஸில் எல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மார்க் ஷீட் டைம் டேபிள் போட்ட நாள்லேருந்து உபவாசம்தான். அல்லேலூயா. அவங்க இல்லை, நான் உபவாசித்து ஜெபிப்பேன். அப்போ தான் வந்து கர்த்தர் நல்ல மார்க்கை கொடுப்பார். எப்படியாகில நம்மளுடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் என்ன செய்தார், பிள்ளைகளுக்கு அற்புதமான மார்க்கை கர்த்தர் கொடுத்தார். ஸ்கூலில் நல்ல டாப்பராக வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஒரு எல்கேஜியிலேருந்து இன்னைக்கு 2 பேருமே கிராஜுவேஷன் யூஜி முடிச்சிருக்காங்க. 2 பேர் ஒரு நாள் கூட ரேங்க் கார்டில் ரெட் லைன் பார்த்ததே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்த வேண்டும். படிப்பிலையும் மற்ற இடங்களிலும் நாம் செய்கிற ஜெபம் பிள்ளைகளுக்காக ஒரு பெரிய ஒரு டெபாசிட்டை கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறதை காட்டிலும் பிள்ளைகளுக்காக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற தாய்களை கர்த்தர் எழுப்பணும். உங்க சபையில இன்னும் அநேக தாய்மார்கள் வந்து ஜெபிக்கக்கூடியவர்களாய் கர்த்தர் மாற்றணும். அப்படி கர்த்தர் அவருடைய வல்லமையினால, அவருடைய கிருபைகள்னால கர்த்தர் தாய்களை கர்த்தர் அபிஷேகிக்க விரும்புகிறார். எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழுகாமல் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்க என்ன செய்யுங்க, பக்திக்குள்ள காரியத்துல பிள்ளைகள் வளரணும். ஆண்டவரே, நான் அழுது ஜெபிங்கள். இன்றைக்கு இருக்கிற உலகம் பல விதத்துல பிள்ளைகளை ஈர்க்கிறதான ஒரு உலகமா இருக்கிறது. நாம் வளர்ந்த காரியங்களை காட்டிலும் பிள்ளைகளுக்கு சின்ன குழந்தையில எல்லாமே தெரியுது இல்லையா. நமக்கு கூட தெரியாது மொபைல் எப்படி ஆப்ரேட் பண்ண, அது வந்து அழகா வந்து ஸ்வைப் பண்ணிட்டு போயிடும். ஆனா பிள்ளைகளுக்கு வந்து இது நமக்கு நோட்டிஃபிகேஷன் இப்படி ஸ்வைப் பண்ணணும்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அந்த பிள்ளைகள் விளையாடும் போதே பார்த்திங்கன்னா நம்ம காலை கட் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம அவசரத்துக்கு கூப்பிடுவோம், குழந்தைங்க கையில் மொபைல் என்ன செய்யும், நான் 3 தடவை ஒருத்தங்களுக்கு கால் கட் ஆயிடுச்சுனாவே எனக்கு தெரியும், ஓகே இது வந்து மொபைலில் பிள்ளை கையில் இருக்குது, அது கால் கட் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னு. உடனே நான் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணேன்னா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அந்த போய் அம்மா ஆண்டி கூப்பிட்றாங்க அப்படின்னு ஃபோனை கொடுத்துடும் இல்லையா. இன்றைக்கி அப்படி தான் நடக்குது. எல்லார் வீட்லேயும் உள்ள கதை தான் இருந்தது. அப்படி பிள்ளைகளுக்கு எல்லாமே தெரியுது. இந்த உலகத்தில் பிள்ளைகள் சாட்சியாய் வாழும்படி, பக்தியாய் வாழும்படி, கர்த்தருக்கேற்ற வழியில் பிள்ளைகளை போதித்து நடத்தும்படியாய் பெற்றோர்களும் முதியோவர்களும் பாட்டியோ அல்லது தாத்தாவோ உங்கள் பேர பிள்ளைகளுக்காய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்லுகிறார், இந்த விசுவாசம் இன்னைக்கு உனக்குள்ள இருக்கு அப்படின்னா முன்பு உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ள இருந்தது, உன் தாயாகிய ஐனேக்கியாளுக்குள்ள இருந்தது, அது இப்பொழுது உனக்குள்ள இருக்கிறதை நான் காண்கிறேன். அல்லேலூயா. அதுதான் ஐயா சாட்சி, அதுதான் நம்ம சாட்சி. இன்றைக்கு உங்க பேர பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், பாட்டி மலை என்ன வைராக்கியமா நிற்கிறார், என்ன மாதிரி நீ பேசுற, உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நான் பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்க பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளை நிறுத்தும்படியாய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்காக எங்களுக்காக நாங்கள் உபவாசித்து ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. என்னுடைய
13 வயதாக இருக்கும்போது என்னுடைய தகப்பனார் மரித்து போனார். எங்கள் வீட்டில் 4 பெண் பிள்ளைகள், யாருக்கும் கல்யாணம் ஆகலை. எனக்கு நானே 9th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். எனக்கு மூத்தது எங்கள் அக்கா, ஃபஸ்ட் அக்கா வந்து அப்போ தான் காலேஜ் முடிச்சிருந்தாங்க. இப்படி எல்லாருமே ஒரு என்ன சொல்கிறது, 20 வயதுக்கு உள்ளே தான் எல்லாருமே இருக்கிறோம். என்ன பண்ணுறது? எங்கள் அம்மாவும் வேலைக்கு போகலை, எங்கள் அப்பா பிஸ்னஸ்மேன். என்ன பண்ண போகிறோம்? ஆனால் எங்கள் அம்மா ஒரு ஜபத்தையும் விட்டதே கிடையாது. அவங்களுக்காகவே சர்ச்சுக்கு பக்கத்துலேயே நாங்கள் வீட்டை பார்ப்போம். அம்மா நடந்து போயிட்டு வந்துடட்டும் சர்ச்சுக்கு. நாங்கள் பஸ் ஏறி ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வேலைக்கோ போனாலும் அம்மா டெய்லி சர்ச்சுக்கு போயிட்டு வரணுன்றதுக்காகவே அந்த வீடை எங்களுக்கு ஆலயத்துக்கு பக்கத்தில் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. எல்லா நாளும் எல்லா கூட்டத்திலையும் எல்லா ஜபத்திலையும் அவர்கள் பங்கெடுப்பார்கள். என்ன நடக்கும், எப்படி நடக்கும், இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னமா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். சில நேரத்தில் எங்கள் காதுகள் கேட்க அநேகர் கேலியாக பரியாசகமாய் பேசின காரியங்கள் உண்டு. ஆனால் அவர்கள் கண்களுக்கு ஆச்சரியப்படும்படியாய் கர்த்தர் நிறுத்துவார் என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்தார். ஒரே வருஷத்துல கர்த்தர் 3 பேருக்கும் திருமணத்தை முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு 3 சகோதரிகளும் வெளிதேசத்தில் இருக்கிறார்கள். என்னுடைய 2வது சகோதரி சில வருடங்களுக்கு முன்பதாக கர்த்தருக்குள் மரித்தார். ஆனாலும் அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த தேசத்தில் அவர்கள் தலை நிமிர்ந்து நிற்க, அவர்கள் கர்த்தரை பற்றி கொள்ள, கர்த்தருக்காக ஊழியங்களை செய்ய கர்த்தர் அவர்களையும் பிரயோஜனப்படுத்தி வருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த தேசத்தில் எங்களையும் கர்த்தர் இந்த ஊரில் சாட்சியாய் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற கிருபை செய்திருக்கிறார். ஒரு தாயோடைய ஜெபம் 4 குடும்பங்களை ஆசீர்வதிக்கும் என்று சொன்னால் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காய் நீங்கள் அழுக வேண்டும். அல்லேலூயா. உடைய மனம் திரும்பும்படியா உடைய கணவருக்காய் நீங்கள் அழுது ஜெபிக்க வேண்டும். உடைய பிள்ளைகளுடைய வேலைக்காக, பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக, அந்தந்த நேரத்தில் பிள்ளைகள் கர்த்தரை விட்டு விலகாமல் கர்த்தரை பற்றி கொண்டு சாட்சிகளாய் நிற்கும்படியா நீங்கள் ஜெபிக்க வேண்டும். வெறும் ஆசீர்வாதத்துக்காக மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகள் மூலமாய் இன்னும் அநேகரை கர்த்தருக்குள்ள அவர்களை கர்த்தர் கொண்டு வரும்படியாய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென். என்னுடைய மகன் காலேஜுக்கு செல்லும்போது நான் ஜோம் பண்ணி அவனுக்கு ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு வரைக்கும் காலேஜ் போகும்போது வந்து ஜோம் பண்ணிட்டு தான் இருப்போம். இன்னும் காலேஜ் போன நீ இன்னும் ஜோம் பண்ணுறீங்க அப்படி கிடையாது. உங்கள் பிள்ளைகள் தானே, எப்போ போனாலும் என்ன செய்யுங்க, ஜபித்து அனுப்புங்கள். வந்து அவனை டேய் இவ்வளோ நாள் குட்டியாக இருந்தடா, நான் மேலே நின்று நீ கீழே நிற்ப, இப்போ நீ எனக்கு மேலே வளர்ந்துட்டனால நான் வந்து என்ன செய்யணும், எட்டி எட்டி அவன் அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. தயவுசெய்து குனிஞ்சாதான் என்ன செய்ய முடியும், ஜெபிக்க முடியும். அப்படி நான் சில நேரத்தில் மேலே ஏறி நின்று அவனுக்கு ஜெபிக்கிறது உண்டு. அல்லேலூயா. படியில் நீ கீழே நின்று, நான் மேலே நின்று ஜெபம் பண்ணுறேன். பிள்ளைகள் ஜெபித்து அனுப்புறதுனால என்ன நடக்கிறது என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகள் மேலே கர்த்தரோட ப்ரொடெக்ஷனை கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. சத்ருவானவன் எப்படியாகிலும் யாரை விழுங்கலாமோ என்று அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல சுத்தி திரிகிறான். இந்த உலகத்தில் பிள்ளைகளை கர்த்தர் எந்த தீங்கும் அணுகாமல் காத்து கொள்ளும்படியாய் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுடைய தலையில கை வைத்து ஜெபிக்க கூடியதான ஒரு கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சின்ன குழந்தைகளாக இருக்கும் போதிலிருந்து இப்போ வரை ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுடைய தலையில் கை வைத்து ஜெபிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் பிள்ளைகள் மூலமாய் ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அவன் மூலமாக இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு பிரேசலை உருவாக்க, அந்த காலேஜிலேருந்து அநேகர் ஆலயத்துக்கு வருவதற்கும், ஆலயத்தில் வந்து பிள்ளைகள் ஞானஸ்தான சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கவும் கர்த்தர் மகனை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக உங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கும் வரை அவருடைய வார்த்தை ஒன்றும் வெறுமையாக அவரிடத்தில் திரும்புவதே கிடையாது. அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். உங்களுக்கு என்று சொன்ன வார்த்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்களுடைய குடும்பத்துக்கு என்று சொன்ன வார்த்தை கர்த்தர் நினைப்பூட்டுவார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று யாக்கோபுக்கு கர்த்தர் சொன்னார். அவர் சொன்னபடியே திரும்பவும் அந்த தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்து அதுவரை அந்த இடத்துல லூசாய் இருந்ததான ஒரு இடத்தை கர்த்தர் பெத்தேலாய் மாற்றினார். அல்லேலூயா. அவருடைய குடும்பத்துக்காய் நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் பிள்ளைகளுக்குரியதான திட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. 2வது ஒரு காரியம் வாசிக்கலாம். யாத்திராகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். ஆமென்.
இன்றைக்கும் நாளைக்கும் வஸ்திரங்களை தோய்த்து அவர்களை பரிசுத்தப்படுத்தும்படி கர்த்தர் சொன்னார். 2 நாள் பரிசுத்தப்படுத்திக்கொள், 3ஆம் நாளிலே சீனான் மலையின் மேலே நான் இறங்குவேன் என்று கர்த்தர் மோசேக்கு சொல்லி அனுப்புகிறார். எதற்காக என்று சொன்னால், ஜனங்களை நடத்தும்படியாய் 10 கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நியாயங்களையும் மோசேக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். அதெல்லாம் கர்த்தர் சொல்லலை. ஆனால் சீனாய் மலைக்கு நீ என்ன செய்யணும்? வரணும். மோசே சீனாய் மலைக்கு வருவதற்கு முன்பதாக பல வருடங்கள் அவர் எகிப்திலே 40 வருஷம் கிட்டத்தட்ட அவர் எல்லா துறையிலும் தேறினவராய் இருந்து, அதுக்கு பிறகு 40 வருஷம் ஆடு மேய்த்து திரும்பியும் 80வது வயதில் போய் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தார்? விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். ஆல்மோஸ்ட் 85 இயர்ஸ் இருக்கணும் இப்போ, இல்லையா? சீனாய் மலைக்கிட்ட வரும்போது ஒரு 85 வயது உள்ளதான ஒரு வாலிபனாக இருந்திருப்பாரா? இங்கே இருக்கிற அநேகர் முதியோர் இருக்கிறீங்க. மேக்சிமம் இருக்கிறதுலே என்ன சொல்கிறது, எனக்கு தான் அதிகமான வயது இங்கே அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் கை உயர்த்தலாம். ப்ரைஸ் இல்லை, அருமையான அம்மா இருக்கிறாங்க. அம்மேன். ஓகே, கரங்களை தட்டுவோம் அவர்களுக்காக. உங்களை பார்க்கறதுல சந்தோஷம். அங்கே மோசேயை கர்த்தர் சொல்ற 85 வயதுக்கு ஆல்மோஸ்ட் நியர்லி 85 இயர்ஸ் ஒரு வாலிபன் போல இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆண்டவருடைய பார்வைக்கு ஒரு வயதான ஒரு மனுஷனை பார்த்து சீனாய் மலைக்கு ஏறி வா, ஏதோ 2வது ஃப்ளோரில் மாடிக்கு ஏறி வர சொல்கிற மாதிரி, பாஸ்டர் சிஸ்டரோ மேலேருந்து தம்பி மேலே ஏறி வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஏறி வா. இப்போ லிஃப்ட் வச்சுருக்கிறார் பாஸ்டர், இல்லையா? எல்லாருக்கும் லிஃப்டான்னு தெரியல. படியில் ஏறி வருகிறவர்கள் என்ன செய்வாங்க? ஐயோ எத்தனை தடவை ஏறி இறங்குறது கஷ்டமாக இருக்கும், இல்லை? எங்களுடைய சர்ச்சு 3rd ஃப்ளோரில் தான். ஏறி ஏறி இறங்கி சிலருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சீனாய் மலையில் எந்த படியும் இல்லை, எந்த லிஃப்ட்டும் இல்லை. படியில் எப்படி ஏறி வர்றது? ஆண்டவர் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டார், ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி நீ சீனாய் மலைக்கு ஏறி வா. அந்த மலையில் ஏறி வரும்போது மோசேக்கு என்ன வைராக்கியம் அப்படின்னா, 3ஆம் நாளில் கர்த்தர் மேகத்தின் மேலே என்ன செய்கிறார்? சீனாய் மலையில் கொடுமுடியில் அவர் இறங்கி வரப்போகிறார், எங்களோட பேச போகிறார், ஜனங்களோட பேச போகிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆயத்தம் இந்த உபவாசத்தில் உண்டு. அல்லேலூயா. ஆயத்தப்பட வேண்டும், உபவாசித்து ஜெபிக்க ஆயத்தப்பட வேண்டும். இன்றைக்கு சபையில் உபவாச ஜெபம்னா 10-20 பேர் தான் இருக்கிறோம். ஸ்பெஷல் மீட்டிங் சாப்பாடு போடுறோம், நல்ல பிரியாணி, இன்னைக்கு ஸ்தோத்திர கூட்டம்னா இங்கே மேலே நிரம்பி கீழே நிரம்பி அங்கே டிவி வச்சு இங்கே டிவி வச்சு எல்லாத்தையும் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கு. நல்லது தான், ஆனால் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறதான ஒரு கூட்டம் அப்படின்னா அது உபவாச ஜெபம். அல்லேலூயா. நம்மை சுத்திகரிக்கக்கூடியதான ஒரு ஸ்தலமாய், நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடியதான ஒரு நேரமாய், நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்து தரித்து ஜெபிக்கக்கூடியதான ஒரு நேரத்தை கர்த்தர் சபை மூலமாய் நமக்கு ஒழுங்குபடுத்தி கொடுக்கிறாரே. வீட்டில் தனித்து நீங்கள் ஜெபிக்கும் போது, உபவாசித்து ஜெபிக்கும் போது, அல்லது உங்களுடைய ப்ரேயர் குரூப்போடு நீங்கள் ஜெபிக்கும் போது, அப்படிப்பட்ட ஒரு ஜெப பாரம் உங்களை பற்றி பிடிக்கும் என்று சொன்னால் உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல ஒரு உறவை கர்த்தர் கொடுக்க முடியும். அல்லேலூயா. உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படி கர்த்தர் விரும்புகிறார். யோசுவா சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் பரிசுத்தத்துக்கு என்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்தம் ஆகும்படியாய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் விரும்புகிறார். He is a holy God. அவரிடத்தில் இருக்கிற பரிசுத்தம் வேறு எங்கேயும் எந்த இடத்திலும் நாம் பார்க்க முடியாது. அவரை பார்க்கும்போது அவர் முகத்தில் இருக்கிற பிரகாசத்தை அவர் நம்ம மேல உதிக்க பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. உபவாசித்து ஜெபிக்கும் போது நம் தேவனுடைய ஐக்கியம் கொள்ளுகிறோம், தேவனுடைய சத்தத்தை கேட்க பண்ணுகிறார். ஆண்டவர் விரும்புகிறதான தேவ சத்தம் இன்றைக்கு உங்க காதுல தொனிக்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு அநேகர் இல்லை, ஆனாலும் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் உபவாசித்து ஜெபிக்கிறோமா? நாம் தேவ சத்தத்தை கேட்கிறோமா? இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்மளுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு நாம் ஜெபத்தை முடித்து எழுந்து வந்து விடுகிறோம், இல்லையா? அநேக நேரத்தில் கர்த்தர் என்னோட பேசவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு, கர்த்தருடைய சத்தம் எனக்கு உண்டாகவே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் தான் அநேகர் உண்டு. நீங்கள் சொல்லி ஜோம் பண்ணி சொல்லுங்க பாஸ்டர்,
இது ஆண்டவர் சுத்தமா இல்லையான்னு தெரியல பாஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர், நல்லா ஜெபிக்கிறவங்கள்ட்ட கேட்குறாங்க. கர்த்தர் உங்களோட பேச விரும்புகிறார். உங்களுடைய இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க விரும்புகிறார். நாம் பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். ஆமென். உபவாசத்தை ஜெபிக்கும் போது கர்த்தர் அன்றைக்கு அவர்களுக்கு சொன்னார், 2 நாள் நீங்கள் ஆயத்தப்படுங்கள், உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள், 3ஆம் நாளிலே நான் சீனாய் கொடி முடியல என்ன செய்ய போகிறேன், மோசையோடு நான் பேச போகிறேன், அந்த சத்தம் உங்களுக்கும் வரப்போகிறது, கேட்க போகிறது. அந்த சத்தத்தை கேட்டு ஜனங்கள் அரண்டு போனாங்க. ஐயோ, இடி முழக்கம் போல இருக்கு, என்னால் இந்த சத்தத்தை கேட்க முடியல. மோசே நீங்க பேசினா போதும். அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 24வது வசனத்தை கூட வாசிக்கலாமே. நோக்கி நீ இறங்கி போ, பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். நீ இறங்கி போ, பின்னும் நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். எங்க இருந்து? ரொம்ப ஈஸியா சொல்லிட்டார் ஆண்டவர். சரி, வந்து கேட்டுட்டியா, என்னென்ன செய்யணும்னு கேட்டுட்டியா, ஜனங்கள்கிட்ட போய் என்ன சொல்ல போற, அவன் எல்லாம் ரிப்பீட் பண்றார். சரி ஆண்டவரே, 2 நாள் உபவாசித்து 2 நாள் ஆயத்தப்படுத்தி 3ஆம் நாள் அவங்க என்ன செய்ய போறாங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க போறோம். ஓகே, கரெக்டாக கேட்டியா, போய் இப்போ என்ன செய், இறங்கி போய் ஆரோனை கூட்டிட்டு ஏறி வா, நான் வந்து உனக்கு பேசுகிறேன். இப்போ நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 20ஆம் அதிகாரத்தில் அங்கே 6வது வசனத்தில் வாசிக்கலாம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த அன்பு கூர்ந்ததுனால ஆண்டவர் சொல்ற, 1000 தலைமுறை வரைக்கும் நான் உங்களுக்கு இறக்க செய்ய போகிறேன். அவர்கள் கட்டளைகள் எல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார், பிரமாணங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார். இந்த ஜனங்கள் அது அந்த அதிகாரத்தினுடைய நிறைவில் பார்க்கும்போது மோசே 40 நாள் என்ன செய்தார், இரவும் பகலும் ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்ம வேற ஒரு தெய்வத்தை பின்பற்றலாம் என்று சொல்லி அவர்கள் கண்ணுக்குட்டியெல்லாம் உருவாக்கினார்கள். பரிசுத்த பண்ணின ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியல. கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார் மோசையோட, எல்லாம் தெரிந்தும் ஜனங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு டேர்னிங் வந்துடுது. பிசாசானவன் டீவியேட் பண்ணுகிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தில் எப்படி இந்த மோசை கோவப்பட்டு கர்த்தர் எழுதி கொடுத்த பலகனை எல்லாம் தூக்கி போட்டாரோ, இப்போ திரும்ப சொல்கிறார். 34ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதே யாத்திராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கலாம். கர்த்தர் மோசையை நோக்கி முந்தின கற்பனைகளுக்கு ஒத்த 2 கற்பனைகளை இழைத்துக்கொள், நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன், அவைகளில் நான் எழுதுவேன் என்று வாக்கு பண்ணி கொண்டு வரார். நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 4வது வசனத்துல மோசே கீழ்ப்படிந்து அப்படியே என்ன செய்கிறார், அப்பொழுது மோசே முந்தின கற்பனைகளுக்கு ஒத்த 2 கற்பனைகளை இழைத்து அதிகாலமே எழுந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவர் 2 கற்பனைகளையும் தன் கையில எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில ஏறினான். 2 பலகைய கையில வெயிட்டு தூக்கிட்டு, வயசான ஒரு காலத்தில் நம்மளாம் இருந்தால் என்ன சொல்லும், தேவையில்லாத வேலையை பார்க்குறார் மோசே அப்படின்னு நினச்சிருப்போம் இல்லை? கர்த்தருக்காக ஒரு வைராக்கியம், கர்த்தருக்காக எவ்வளோ பாடுகளை வேணால் சகிக்கலாம், கர்த்தருக்காக எவ்வளோ வேணால் ஏறி போகலாம், கர்த்தருக்காக எவ்வளோ பிரயாணம் வேணால் படலாம், கர்த்தருக்காக என்ற மைண்ட் செட்டு அந்த இடத்துல மோசைக்கு இருந்ததுனால தான் கர்த்தர் அவரை ஒரு லீடராகவே வைத்திருந்தார். அல்லேலூயா. பிறந்த நாளிலிருந்து கடைசி வரை கர்த்தரே அவரை பார்த்து கொண்டார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் உபவாசித்து ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிறதான அந்த ரிலேஷன்ஷிப்பை நாம் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு சபைக்கு வரும்போது நல்லா இருக்கும், நல்லா ஜோம் பண்ணணும், இனிமேல் உபவாசிக்கணும், எல்லாம் தீர்மானம் பண்ணுவோம். லிஃப்டில் இறங்கும் போதே பாதி பாயிண்ட் மறந்து போயிடும். வீட்டுக்கு போனோடனே பாதி பிரச்சனைகள் திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகும். நேற்று கேட்ட சத்தியமே நீ மறந்துடும் இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுடைய ஜெப பலிபீடத்தை செப்பனிடும்படி கர்த்தர் விரும்புகிறார். நம்மளுடைய ஜெப நேரங்கள் அதிகமாக வேண்டும். நமக்கும் தேவனுக்கும் நடுவே இருக்கிறதான அந்த தொடர்பு அநேக காரியங்களால் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் 59ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம்,
வாசிக்க கேட்போம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கி இருக்கிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அவருடைய முகத்தை மறைச்சிருக்கிறது. இன்றைக்கு அதையெல்லாம் சரி பண்ணி நம் ஆண்டவருடைய சமூகத்தை முகத்தை தேடுவோம் என்று சொன்னால், அங்கே மோசே ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கும்படி வயதான நாளில் அவர் 2 பலகையை எடுத்துக்கொண்டு அவர் மலையின் மேலே ஏறி வருகிறார். கர்த்தர் மோசையோடு பேச ஆரம்பிக்கிறார். நீங்கள் 28வது வசனத்தில் வாசிக்கும் போது, அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளையே உடன்படிக்கையின் வார்த்தைகளின் பலகையை எழுதினான். மேலே கர்த்தர் சொன்னார், நான் எழுதி தரேன். இங்கே யாரை கர்த்தர் எழுத வச்சிருக்கிறார்? ஹல்லேலூயா. ரிலேஷன்ஷிப் ரொம்ப க்ளோஸ் ஆகும்போது நான் செஞ்சா என்ன, நீ செஞ்சா என்ன? கணவன் மனைவி சொல்லுவாங்கல்ல, நான் வேற நீ வேற இல்லை, நான் பார்த்தா என்ன நீ பார்த்தா என்ன, எல்லாம் ஒன்று தான் இல்லையா? அந்த ரிலேஷன்ஷிப்பை கர்த்தர் உருவாக்குகிறார். மோசே, இப்போ நான் எழுதி தர வான் கூட்டதான தேவன் இப்போ கர்த்தர் மோசே கையிலே கொடுத்து மோசையே எழுத வச்சுட்டார். அல்லேலூயா. நீங்களும் தேவனும் ஒன்றாய் இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில இருந்ததான நாட்கள்ல ஆண்டவர் சொல்ல, பிதாவின் சித்தத்தின்படியே நான் செய்கிறதுனாலே அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. நான் எப்போதும் பிதாவின் சித்தத்திலேயே நான் செய்து கொண்டிருக்கிறேன். முடிவு பரிந்தும் அவர் தேவனுடைய சித்தத்தை செய்து வந்தார். அல்லேலூயா. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நான் இங்கே செய்கிறேன். தட் இஸ் வாட் மோசஸ் ஆல்சோ was doing. அல்லேலூயா. அவர் மோசே கர்த்தர் என்ன சொன்னாரோ அதே செய்தார். கொஞ்ச நாள் நீங்க வாசித்துட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் மோசே சொன்னபடி செய்தார்னு வரும். அது வரைக்கும் கர்த்தர் சொன்னார், மோசே செய்தார். ஒரு சில சாப்டர்ஸ்க்கு பிறகு பார்த்தீங்கன்னா மோசே சொன்னபடி கர்த்தர் செய்தார். தட் இஸ் த ரிலேஷன்ஷிப். அல்லேலூயா. நமக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு உறவை உருவாக்குவது இந்த உபவாச ஜெபம். ஆமென். நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டால் தான் கர்த்தரோட உறவு வைக்க முடியும். ஆமென். அவர் பரிசுத்தத்தை விரும்புகிறதான தேவன். அவர் விரும்புகிற பரிசுத்தத்தில் நம்மை நடத்த விரும்புகிறார். நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தை தேடி அவருடைய முகத்தில் இருக்க பிரசன்னத்தையும் அவருடைய முகத்தில் இருக்கிறதான பிரகாசத்தையும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நாம் எந்த ஒரு இதையும் போட தேவையே இல்லை. அவருடைய பிரசன்னம் நம்ம முகத்தில் பிரகாசமாய் வெளிப்படும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்றைக்கு மோசேயோடைய முகம் எப்படி இருந்தது என்று 34ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 30 தொடங்கி வாசிக்கலாம், வேகமாய் வாசிக்கலாம். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவனுடைய முகம் பிரகாசித்திருக்கிறதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். அவர் கிட்ட வர்றதுக்கே பயந்தார்கள். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருக்கிறது. ஆமென். அவ்வளோ ஒரு ஷைனிங், அவ்வளோ ஒரு பிரைட்னஸ், அவ்வளோ ஒரு மகிமை அவர் முகத்தில் இருக்கிறதை பார்த்து ஜனங்கள் பயந்தார்கள். மோசேயை பார்த்து சொன்னார்கள், உங்கள் முகத்தை முக்காடு போட்டு மூடிக்கொள்ளுங்கள், எங்கனாலும் உங்கள் ஃபேஸை பார்க்க முடியல, அவ்வளோ ஒரு பிரைட்னஸ் இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து வாசிக்கலாம் வேகமாக. 24வது வசனத்தை வாசிங்களே. மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோட பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான். அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரரோட சொல்லும் போது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோட பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக் கொள்ளுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு டைமும் கர்த்தர் பேசும்போது முகத்தை மூடல, ஆனா ஒவ்வொரு முறை ஜனங்களோட பேசும்போது மோசே முக்காடு போட்டுக்கிட்டார். அவ்வளோ ஒரு மகிமை. ஆமென். இன்றைக்கு மகிமை வெளிப்படவே இல்லையே. சபையில கர்த்தருடைய மகிமை வெளிப்படவில்லையே. கர்த்தருடைய மகிமை சபையில வெளிப்படும் என்று சொன்னால் இன்றைக்கு சபையில ஆதி அப்போஸ்தல நாட்களில செய்தது போல கர்த்தர் அநேக அற்புதங்களை நடப்பிக்க ஆரம்பிப்பார். ஆமென். இன்றைக்கு நம்மளுடைய ஜெப நேரங்கள் அதிகமாக வேண்டும். நம்ம தேவனோடு வைத்திருக்கிறதான உறவு அதிகமாக வேண்டும். நாம தேவனோடு பேசுகிறதான நேரம் அதிகமாக வேண்டும். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கும். திடீர்னு யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி, சிஸ்டர் பிரைஸில் நல்லா இருக்கீங்களா, நான் யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்வாங்க இல்லை.
என்னைக்காவது ஒரு நாள் ஃபோன் பண்ணி நான் யார் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு தெரிந்த ஒரு குரல் ஹலோ அப்படின்னு சொல்லி வந்தாவே சொல்லு நீ தான் பேசுகிற எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்ன தான் மேனிப்புலேட் பண்ணி வாய்ஸ் எல்லாம் மாடுலேட் பண்ணி பேசினாலும் we know who is the sheep இல்லையா? அதனால கர்த்தர் நமக்கு அப்படிதான் வைத்திருக்கிறார். என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கும். என் ஆடோடைய சத்தம் எனக்கு தெரியும், என் சத்தம் என் ஆடுக்கு தெரியும். ஆடு மேய்க்கிறவர்களை கவனித்தீங்கன்னா அவர் எங்கேயாவது இருந்து ஒரு சவுண்டு கொடுப்பாரு, அது உடனே மேனு கத்தி அழுது ஓடி கரெக்டாக போய் கூட்டத்தோடு ஜாயின் ஆயிடும். இன்றைக்கு கர்த்தர் அதை தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நாம் உபவாசித்து ஜெபிக்கும் போது என்னுடைய சத்தத்தை கர்த்தர் ரெகுலராக கேட்கணும். இன்றைக்கு தீர்மானம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நான் உபவாசித்து ஜெபிக்கும் போதெல்லாம் எனக்கும் தேவனுக்கும் நடுவே ஒரு நல்ல ஒரு உறவை ஆண்டவரே நான் ஏற்படுத்த எனக்கு கிருபை தாரும். என் தேவனுடைய சத்தம், என் தேவனுடைய வெளிப்பாடு எனக்கு உண்டாகணும். கர்த்தர் நம்மளோட பேசி எத்தனை நாள் ஆச்சு நம்ம அவருடைய சத்தத்தை கேட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மோட இடைப்பட்டு எவ்வளோ நாட்கள் ஆயிடுச்சு, எவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸ். ஆண்டவர் இன்றைக்கு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒன்று, ஒரு நெருங்கின உறவுக்குள்ளாய் வருவதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். முதலாவது நாம் உபவாசித்து ஜெபிக்கும் போது நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இரண்டாவது, நாம் உபவாசித்து ஜெபிக்கும் போது நமக்கும் தேவனுக்கும் நடுவே நல்ல ஒரு உறவை ஏற்படுத்துகிறோம். மூன்றாவது, நாம் உபவாசித்து ஜெபிக்கும் போது நம் தேவனுடைய மகிமையை, அவருடைய பிரசனத்தை நம்ம மேல் என்ன செய்கிறார்? ஆண்டவர் உதிக்க பண்ணுகிறார். நாம் தேவனுடைய மகிமையினாலே மூடப்படுகிறோம். நான்காவது, நாம் உபவாசித்து ஜெபிக்கும் போது நமக்கு எதிராக கிரியை செய்கிறதான எல்லா விதமான சத்ருவின் கிரியைகளை முறியடிக்க கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. இதுதான் நமக்கு புரியாத ஒரு புதிராய் நிறைய நேரத்தில் இருக்கும். நாமும் ஒன்று செஞ்சால் நாம் ஜோம் பண்ணி தான் செய்கிறோம் நம்ம நினைப்போம். ஆனால் அது வேறு விதமாக நடக்கும்போது என்ன ஆண்டவரே ஒன்றும் புரியலையே, அப்போ தான் ஒரு கன்ஃபியூஷன் வரும். எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு நம்ம நினைப்போம். ஆனால் சில நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது இவ்வளோ நாள் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு ஒரு சறுக்கல் வந்துருச்சு. ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று, நாம் பிசாசுடைய தந்திரங்களை அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பிசாசுடைய தந்திரங்களை அறியாதவர்கள் அல்லவே. we know the Satan's trap இல்லையா? அவன் எங்கே நம்மளை வஞ்சிக்கிறான், எதனால நம்மளை கோபப்படுத்துகிறான், என்ன சொன்னால் நமக்கு இப்படி ஒரு கோபம் வரும் அப்படின்னு நமக்கே சம்டைம்ஸ் தெரியாது. ஆனால் பிசாசு நல்லா தெரிஞ்சு வச்சுருப்போம். அருமையான பாஸ்டர் ஜெபராஜ் அவர்கள் நல்ல ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங் கொடுக்கறதான ஒரு தேவ ஊழியர். எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கும். கடையில் போய் எல்லா ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு வந்து வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஒரு சாவியோ அல்லது ஒரு சின்ன ஒரு காரியத்தை மறந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோ சந்தோஷத்தையும் என்ன பண்ணிடுவான் பிசாசு? குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிறது தான் பிசாசுடைய வேலை. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், இந்த சமாதானத்தை முதல்ல நம்ம கெடுத்துட்டோம் அப்படின்னா இந்த குடும்பத்தின் மூலமாய் சபையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்துடக்கூடாது, இந்த குடும்பத்தின் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பற்றக்கூடாது, இந்த குடும்பத்தின் மூலமாய் தேவ ராஜ்யம் கட்டப்பற்றக்கூடாது. அதனால் முதல் காரணமாய் இந்த சமாதானத்தை நம்ம எடுத்து விட வேண்டும் என்று பிசாசு வகையாய் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். நாம் பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொண்டு இந்த வான மண்டலத்தில் இருக்கிறதான பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை கட்டி ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்மளுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, அவைகள் அரண்களை நிர்மூலமாக்குகிறதான தேவ பலன் கொண்டது என்று 2 கொரிந்தியர் 10:4 நாம் வாசிக்கிறோம். நாம் மாம்சத்தோட ரத்தத்தோட போராடி கொண்டு இருக்கிறோம். ஐயோ நாம் இப்படி சொன்னால் அவர் இப்படி சொல்வார், நம்ம ஒருவேளை மனைவி இப்படி சொன்னால் கணவர் இப்படி சொல்லுவார், பிள்ளைகள் இந்த வார்த்தையை சொன்னால் பிள்ளைகளுக்கு கோவம் வரும். தெரிஞ்சே சிலர் என்ன செய்ய முடியுது? பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பிரச்சனை பெரிதாகிறது. இன்றைக்கு அநேக குடும்பத்தில் பிசாசனுடைய தந்திரம் அப்படின்னு தெரியாமலே அகப்பட்டு பல குடும்பங்கள் சீரழிஞ்சு கொண்டு இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஜெபிக்காவிட்டால் யார் ஜெபிப்பா? இன்றைக்கு திருச்சபை ஜெபிக்காவிட்டால் யார் ஜெபிக்க முடியும்?
குடும்பங்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும், ஊழியங்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். இந்த சபை வளர்ச்சி அடைய முடியாதபடி இந்த பகுதியில் இருக்கிறதான வான மண்டலத்துக்கிறதான பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை நாம் கட்டி நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பூமியில நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். இந்த பூமியில எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஆமென். உங்க கையில கடவுள் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் கையில் அந்த அதிகாரத்தை எடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். நம்மளுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கக்கூடியதான தேவ பலன் கொண்டது. அல்லேலூயா. அந்த தேவ பலனை பெற்றுக்கொள்ளுகிறதான ஒரு நேரம் தான் இந்த உபவாச ஜெபம். ஆமென். தேவ பலனை நான் பெற்றுக்கொள்ளணும். எனக்குள்ள ஒரு பெரிதான ஒரு மாற்றம் வர வேண்டும். நான் அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டு வேண்டும். நான் ஏனோ தானோ வந்து போகிறவளா இருக்கக்கூடாது. எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும். நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் வான மண்டலத்தில் இருக்கிறதான பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை அழித்து என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், கணவருக்கு விரோதமாய், வேலைக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் இருக்கிற ஆவிகளை கட்டி ஜெபிக்க என் கையில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அதிகாரத்தை கொடுத்தவர்களே எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னா வேற யார் இடத்துல ஆண்டவர் போய் கேட்பா? ஆமென். ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிற அதிகாரம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். வேகமாய் வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுதத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. தீங்கு நாளிலே, பிரச்சனைகள் வருகிற நாளிலே நாம் ஜெபிக்கிறவர்களாய் எழும்ப வேண்டும். ஆபத்து நாளிலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆபத்து நேரத்தில், பிரச்சனை நேரத்தில் ஜெபங்கள் அதிகமாகும். ஆமென். இன்னும் அதிகமா ஏற்கனவே ஜெபித்து பழகினாதான் ஆபத்து நேரத்தில் இன்னும் அதிகமாக ஜெபிக்க முடியும். இல்லைன்னா வெறும் ஸ்தோத்திரமும் ஏசப்பான்னு தான் சொல்லிட்டே இருப்போம். ஆமென். கர்த்தர் நம்மளுடைய ஜெப நேரத்தை அதிகமாக்குவார் என்று சொன்னா தீங்கு நாள் வருவதற்கு முன்னாடியே கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்திடுவார். ஆமென். பிரச்சனை வருவதற்கு முன்னாடியே கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். ஆண்டவர் இந்த நாட்களில் சத்ருவானவன் ஏய்கிறதான எல்லா அக்கினி ஆஸ்திரங்களை முறியடிக்கத்தக்கதாய் தேவனுடைய வல்லமையும் சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்தவர்களாய் மாற்றும்படி இந்த உபவாச நாளிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு கீழே உள்ள வசனங்கள் 18வது வசனம் வரை வீட்டில் போய் நீங்கள் வாசிங்க. உங்களுடைய கச்சை எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய ஹெல்மெட் எப்படி இருக்க வேண்டும், உங்கள் கையில் இருக்கிற ஆவியின் பட்டயம் எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய சமாதானத்தின் பாதரட்சை எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த முழு ஆர்மரையும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நாம் எங்கெங்கே குறை உள்ளவர்களாக இருக்கிறோமோ அதை சரி பண்ணுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. உங்களோட உபவாச ஜெபம் சாத்தானுக்கு ஏகிறதான ஒரு பெரிய ஒரு ஆயுதமாய் மாற வேண்டும். ஆமென். உங்களுடைய ஜெபத்தை உங்க முழங்காலை பார்த்தா பிசாசானவன் நடுங்கணும். ஐயோ ஜெபிக்கிறவன் முழங்கால் படியிட்டுட்டானே, அவன் ஜெபிக்க கூடாதே அப்படின்னு சொல்லி பிசாசு நடுங்குவான், எல்லா சேட்டையும் பண்ணுவான். ஆனா எதிர்த்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பிசாசு ஒரு நாய் மாதிரி தான். நாய் விரட்டிட்டு வரும்போது குனிஞ்சு ஒரு கல் எடுத்தீங்கன்னா அவன் ஓடி போயிடும். பிசாசானவன் எய்த்து நிற்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஐயோ எந்திரிக்கவே முடியல சிஸ்டர், முழங்காலே போட முடியல சிஸ்டர், படுக்கவே முடியல, உட்காரவே முடியல, நம்மளோட முடியாததை சொல்லிகிட்டே இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டே இருப்போம். சில நேரத்தில் நிறைய வீடுகளில் பிரச்சனைகள் வரும், பிரச்சனையவே பேசிகிட்டே இருப்பாங்க. பிரச்சனையிலேருந்து அது கரெக்டாக சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை ரொம்ப தலை போகிற பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னா அது சரியாக எல்லாம் அந்த ஃபேமிலி எல்லாம் ஒன்று கூடி வரும்போது கரெக்டாக 6 மணி 7 மணிக்கு அந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டெய்லி இது ஓடும். சீரியல் ஒரு பக்கம் ஓடும், இவங்க பிரச்சனை ஒரு பக்கம் ஓடும். டெய்லி சேம் டைம்.
பிசாசுக்கு தெரியும் இந்த டைமில் இவங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு இதை பேசணுன்னா அடுத்து இந்த ஃபேமிலி ப்ரேயர் போயிடும், அந்த வீட்டில் இருக்கிற சமாதானம் போயிடும், அப்புறம் இப்போ பிள்ளை எனக்கு சாப்பாடு வேணான்னு போயிடுவார், அம்மா சாப்பாடு வேணான்னு போயிடுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்குற ஒரு டைம் பிசாசு வச்சிருக்கிறான். பிசாசோடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அவனுக்கு நேரத்தை கொடுக்காதீங்க. அவன் செய்கிற பிரச்சனையை திருப்பி திருப்பி பேசாதீங்க. உங்களுக்கு மனஸ்தாபங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். அவைகளை காட்டிலும் பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் அதிபதி என்னிடத்துல வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லைன்னு ஆண்டவர் சொன்னார். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். கர்த்தர் நமக்கு அந்த ஒரு வெற்றியை வைத்திருக்கிறார். தீங்கு நாளில் நமக்கு ஒரு பெரிய ஒரு கூடார மறைவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய செட்டைகளின் கீழே நமக்கு ஆரோக்கியம் உண்டு. அவருடைய மறைவில் நமக்கு புகலிடமாய் கர்த்தர் நம்மளை மூடி வைத்துக் கொள்ளுகிறார். இன்றைக்கு அதே தேவன் ஜீவனுள்ள தேவனாய் நம் மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆக வேண்டும். நம்ம ஒரு யுத்த ஜபத்தை செய்ய வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய சபையில எந்த ஜபமா இருந்தாலும் ஆத்துமாக்களை கர்த்தர் கொள்ளை பொருளாய் கொண்டு வரணும். ஏனோ தானோ என்று ஜபம் அல்ல, வைராக்கியமாய், யுத்த வீரர்களாய், யுத்த வீராங்கனைகளாய், ஜப வீரர்களாய், ஜப வீராங்கனைகளாய் கர்த்தர் உங்களை சபையில எழுப்ப வேண்டும். ஆமென். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? என் மேல ஒரு ஜப அக்கினி விழட்டும் ஆண்டவரே, என்னை ஜப வீரராய் மாற்றுங்கப்பா, என்னை ஜப வீராங்கனையாய் மாற்றுங்க ஆண்டவரே. என்னுடைய முழங்காலை கண்டு பிசாசு நடுங்கத்தக்கதாய் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தையும் கிருபையும் எங்களுடைய சபையில ஊற்றும் ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை கொடுப்பாராக. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில பிசாசுக்கு எந்த விதத்தில் இடம் கொடாதபடி நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆமென். நிறைய நேரத்தில் அதில் நம்ம தோற்று போகிறோம், நிறைய நேரத்தில் ஏமாந்து விடுகிறோம். ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க, ஆண்டவரே நான் இன்னும் வைராக்கியமாய், பிசாசோடைய தந்திரம் இனி நான் வாயவே திறக்கக்கூடாது, என் சமாதானத்தை கெடுக்க நினைக்கிறான், அதை பற்றி நான் கேரே பண்ண மாட்டேன், என்னை பலவீனப்படுத்துகிறேன், அதை பற்றி நான் திரும்பி பார்க்க மாட்டேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு கடந்த வாரம் போல் திடீர்னு என்று ஒரு காஃப், இருமல், எவ்வளோ வேலையெல்லாம் பார்த்தோம். நிறைய இன்டீரியர் ஒர்க் எல்லாம், நிறைய ரெனோவேஷன்லாம் இருந்துச்சு. டஸ்ட்லலாம் நான் அப்போல்லாம் ஒன்றுமே செய்யலை. மீட்டிங்குன்னு டேட் ஃபிக்ஸ் பண்ண பிறகு லாஸ்ட் மண்டேலேருந்து பயங்கர பேசவே முடியல. ஆமீன். ஆனால் நான் அந்த மனசில் சொல்லிகிட்டே இருந்தேன், எனக்காக கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. பிசாசுக்கு நான் எதிர்த்து நிற்க போகிறேன். ஆமென். என்னால் முடியல, எனக்கு பலவீனம் தான், ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்படி கர்த்தர் என்னை கொண்டு போவார், நான் பேசுவேன். ஆமென். அவனுக்கு எதிர்த்து நிற்கும் போது உண்மையாக சொல்கிறேன், அநேக வேலையில் பலவீனத்தின் மத்தியில் இந்த பலிபீடத்தில் நிற்கும் போதெல்லாம் அவருடைய பலன் எனக்கு பரிபூர்ணமாய் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. எனக்கு மாத்திரம் இல்லை, உங்களுக்கும் கொடுப்பார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஐந்தாவதுக்கு ஒரு காரியம், நாம் உபவாசித்து ஜெபிக்கும் போது சோதனையிலிருந்து கர்த்தர் நம்மளை தப்புவிப்பார். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 வசனம் தொடங்கி வாசிக்கும் போது, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். பிசாசினால சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஏன் ஆவியானவர் தடுத்திருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லை? ஏன் ஆண்டவர் இப்படியுமா சோதிப்பாரு? நிறைய நேரத்தில் சொல்கிறோம், ஏன் ஆண்டவர் என்னை மாத்திரம் சோதிக்கிறார்? ஒருத்தன் யமன் இன்னைக்கு உயிரை எடுக்க போகிறான்னு சொன்னானோ, யமனோட லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பேர் இவன் பேர் தான் இருந்தது. இவன் சொன்னான், இங்கே பேர் நான் நல்லா ஊழியம் பண்ணுவேன், நான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், என் பேரை முதல்ல நீ என்ன செஞ்சிரு, எடுத்துரு. கதை தான், இப்படிலாம் கேட்காதீங்க, உண்மையான கதை தான். என் பேரை எடுத்துரு. ஆனால் அதெல்லாம் இல்லை, கடவுள் கொடுத்துட்டாரு, இதுதான் உன் லிஸ்ட்டு, இது உன் உயிரை இன்னைக்கு போகுது, ரெடி, கிளம்பு, வா போகலான்னு. இல்லை நான் நல்லா காஃபி போட்டு தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லி, அப்படியா செப்போடு காஃபியில் தூக்க மாத்திரை கடந்து கொடுத்துட்டான். காஃபி குடிக்கிற நேரத்தில் என்ன பண்ணி தூங்கி அப்படியே மயங்கிற நேரத்தில் என்ன பண்ணா, மேலே இருக்கிற பேரை ரப்பரை வச்சு அழித்து கீழே லாஸ்ட்டில் எழுதிட்டான். உண்மை கொஞ்ச நேரத்தில் என்னாச்சுன்னா, இந்த ஏமன் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா, ஐயோ நல்லா தூங்கிட்டேனே, உண்மையாகவே அருமையான காஃபி போட்டிருக்க, சரி உன்னோடைய நல்ல எண்ணத்துக்காக நான் இனி லிஸ்ட்டை மேலேருந்து எடுக்காமல் கீழேருந்து எடுக்கிறேன் நான்.
கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி இருந்தாலும் எங்கே போனாலும் நம்ம என்ன செஞ்சிடறோம்னா அந்த சோதனையில் மாட்டிக்கிறோம். ஆவியானவர் பிசாசினால சோதிக்கப்படுவதற்கு அவர் இயேசு கிறிஸ்துவை வனாந்திரத்துக்கு கொண்டு போனார். இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரத்தில் நீங்கள் திருப்பி கொள்ளும்போது அங்கே 3 வகையான ஒரு சோதனையை பிசாசு அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறதை நாம் வாசிக்க முடியும். 4வது வசனம் சொல்லுகிறது, 3வது வசனம், அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். இது ஒரு மாம்சத்துக்குரியதான ஒரு சோதனை. 2வது ஒரு சோதனை வாசித்தீங்கன்னா, அப்பொழுது நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாளபுதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உம் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். 5வது வசனத்துல நீ வாசிக்கும் போது, அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாளபுதியும். இது நம்மளுடைய மாம்சத்தில் இருக்கிறதான அந்த சோதனையை பிசாசு அதிகப்படுத்திட்டே இருக்கான். முதல்ல பசி கல்லுகளை அப்பங்களாக்கும். 2வது எல்லாத்தையும் பார்க்க சொல்கிறான், இங்கே மேலேருந்து என்ன செய், கீழே குதி அப்படின்னு சொல்கிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா 7வது வசனம், கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையில் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. 3 சோதனையிலும் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, 3 சோதனையுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படும் போதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை சொல்லி பிசாசை ஜெயித்தார். அல்லேலூயா. பசி இருந்துச்சு, பெருமை இருந்துச்சு, அங்கே கண்களின் இச்சை இருந்துச்சு. எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படி தேவனுடைய வார்த்தையை எழுதியிருக்கிறதே என்று சொல்லி ஜெயித்தார். நமக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருந்தாதான் நாம் பிசாசுடைய சோதனையை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக அழகாய் நமக்கு ஒரு நல்ல ஒரு மாதிரியை வைத்து கொண்டு போயிருக்கிறார். பிசாசானவன் எப்பொழுதுமே, அவனுக்கு பேர் இங்கிலீஷில் டெவில் சொல்கிறோம் இல்லையா, அந்த டெவிலுக்கு நிறைய டீலியே நிறைய தீமையான காரியங்கள் இருக்கு இல்லையா. டவுட் கொடுப்பான், டிசீவ் பண்ணுவான், அதுக்கு பிறகு அவங்கள டிப்ரெஷனில் தள்ளுவான், நிறைய நேரத்தில் டிஸ்கரேஜ் பண்ணுவான், நிறையா காரியங்களில் தோற்று போகும்படி டிஃபீட் பண்ணுவான். ஸோ எல்லாமே இந்த டெவிலோடைய வார்த்தை எல்லாமே டீல என்ன செய்யுது, எல்லாமே இருக்கு. சாத்தான் நம்மளை சோதிக்கப்படுவதற்கு நாம் இடம் கொடாமல் நாம் தப்பித்து கொள்ள வேண்டும். ஆமென். சோதனை நேரத்தில் நம்ம பலன் கொள்ள வேண்டும். சோதனை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். நமக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் மாத்திரமே நாம் வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா. 6வது ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். முதலாவது ஜெபம் என்ன செய்கிறது, உபவாச ஜெபம். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் அழுக வேண்டும். 2வது உபவாசம் ஜெபிக்கும் போது ஜனங்களை கர்த்தரோட நல்ல ஒரு உறவை நமக்கு கொடுக்கிறது. 3வது உபவாச ஜெபத்தின் மூலம் தேவனுடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். 4வது உபவாசித்து ஜெபிக்கும் போது சாத்தானுடைய எல்லா விதமான தந்திரங்களை நாம் எதிர்த்து நம்ம ஜெபிக்க வேண்டும். 5வது உபவாசித்து ஜெபிக்கும் போது சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். அதில் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை 3 பேரை அழைத்து கொண்டு கெத்செமனே தோட்டத்தில் வைத்து அவர்கள் ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படி நீங்கள் விழித்திருந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஜெபம் என்ன செய்து நமக்கு தெரியாது. இந்த ஜெபம் அவர்களை சோதனையிலிருந்து கண்டிப்பாக காப்பாற்றிருக்கும். ஆனால் அவங்களுடைய டயர்டு, அவங்களுக்கு இருந்ததான தூக்கத்தின் மேல் இருந்ததான பிரியம் அவங்களை தூங்கி விழ பண்ணுது.
சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். நிறைய நேரத்தில் நமக்கு அடுத்து என்ன சோதனை வருதுன்னே தெரியாது. ஆனால் நாம் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருப்போம் என்று சொன்னால் ஜெபம் நம்மளை பாதுகாக்கும். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்ததுனால அவர் சோதிக்கப்பட்டாலும் அவருக்கு தெரியும் இது தேவ சித்தம் என்று சொல்லி அவர் முழுமையாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. சீஷர்கள் சோதனைக்கு உட்பட்டார்கள். அவர்கள் வஸ்திரத்தை ஒருத்தன் விட்டுட்டு என்ன செய்தான்? ஓடி போனான். இயேசுவை மறுதளிச்சான். ஒரு இயேசுவை காட்டி கொடுத்த. இப்படி சீஷர்கள் திசையிலும் செதறி போனார்கள். ஆனால் அவர்கள் ஒன்று கூடி உபவாசித்து ஜெபித்த பிறகு கர்த்தர் அவங்களுக்காக அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு 6வதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். நாம் உபவாசித்து ஜெபிக்கும் போது தேவன் தம்முடைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் இதுதான் நமக்கு வேண்டியதாக இருக்கு. ஆமென். நான் ஏற்கனவே சொன்னேன், நாம் ஜெபிக்கும் போது நமக்காக கர்த்தர் வான மண்டலங்களை திறந்து ஆண்டவர் அதில் இருக்கிறதான பொக்கிஷங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். நம்ம நேரத்தில் நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே எங்களுக்கு வீட்டுக்கு என்ன வேணும், அது என்ன பண்ணணும், இந்த காரியம் என்ன பண்ணுறது, எந்த மாப்பிள்ளை வேணும், எந்த இடத்துல வேலைக்கு போகிறது, எந்த காலேஜ் போகிறது, இதுக்கெல்லாம் தான் நம்ம வெளிப்படுத்தலை கேட்குறோம். பரலோக ராஜ்யத்தின் வெளிப்படுத்தலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அது அங்கே போய் தானே பார்க்க முடியும். இந்த பூமியில் இருக்கும் போதே நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தரிசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. யாக்கோபு போராடி ஜோம் பண்ணினான். அம்மா தானே. யாக்கோபு அங்கே பெத்தேல்ல அவன் தலையை கல் வச்சு தூங்கும் போது பரலோகத்திலிருந்து தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதையும் அவன் கண்டான். ஆமென். யோசேப்பு ஜெபித்ததுனால அங்கே ராஜாவுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும்படி கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தானியேலை குறித்து பார்க்கும்போது அவன் உபவாசித்து ஜெபிக்கிறதை தானியேல் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனத்தில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே கெப்ரியேல் தூதனை வந்து அவன் தரிசனமாய் பார்க்கிறதை பார்க்கிறோம். ஆமென். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. தானியேலாகிய நான் இந்த தரிசனத்தை கண்டு அதன் பொருளை அறிய வகை தேடுகையில் இதோ மனுஷ சாயலான ஒருவன் எனக்கு எதிரே நின்றான். அன்றியும் காபிரியேலே இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணென்று ஊசாயின் மத்தியிலே கூப்பிட்டு சொல்லுகிற ஒரு மனுஷ சத்தத்தையும் கேட்டேன். தரிசனத்தை கண்டு கெப்ரியேல் தூதனை பார்த்து ஒரு மனுஷ சத்தத்தை கேட்கறத போல அடுத்து என்னென்ன நடக்க போதெல்லாம் இந்த மனுஷனுக்கு சொல்லு என்று கர்த்தருடைய ஆவியானவர் தூதனை அனுப்பி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென். உபவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் தேவ திட்டங்களை, தேவ ரகசியங்களை, வரும் காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு முன்னமே அறிவிப்பார். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட கிருபை வேணும்? அல்லேலூயா. உங்கள் மத்தியில் நான் அதை சாட்சியாக நான் சொல்லுகிறேன். ஒரு முறை எங்களுடைய திருச்சபையில் ஒரு வீடுகள் தோறி மாற்றி நாங்கள் ஆராதனை பண்ணி கொண்டே இருந்தோம். புதுக்கோட்டையில் எங்களுக்கு இடம் இல்லை. அப்படி நமக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அதிகாலை ஜெபத்தில் அந்த விண்ணப்பத்துக்காக நான் ஜெபித்தேன். ஆண்டவரே இந்த வாரத்தில் 3 ஃபேமிலி உட்கார இடம் இல்லை என்று சொல்லி ஆலயத்துக்கு வரலை அப்படின்னு கேள்விப்பட்டு ரொம்ப வேதனையாக இருந்தேன். ஆண்டவர் எப்படியாகிலும் எங்களுக்கு ஒரு இடத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்த போது எனக்கு காதில் ஒரு சத்தம் கேட்டது. அப்போ எனக்கு தமிழ் தெரியாது. ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறீங்க. எனக்கு திருமணம் ஆகிற வரைக்கும் எனக்கு தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரியாது. நாளைக்கு வாலிபர் கூட்டத்தில் அந்த சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லுறேன். அப்போ அந்த நாளில் எனக்கு நம்பர்ஸ் கூட எனக்கு தமிழ், யாராவது ஃபோன் நம்பர் தமிழில் சொன்னால் கூட நான் எழுதவே மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு காதில் ஒரு சத்தம் 8720 சதுரடி. இது சம்திங் ஸோ ஸ்ட்ரேஞ்ச். எனக்கு எப்படி எழுதுறது, ஆனால் நல்ல கான்ஃபிடெண்ட்டாக தெரியும் எனக்கு இது கர்த்தருடைய சத்தம் தான் அப்படின்னு சொல்லி திரும்பவும் நான் ஜெபத்தை முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு உள்ளிருந்து அந்த சத்தம் வந்தது. ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன், இது கர்த்தர் கொடுக்குற சத்தம் தான். 8720 சதுரடின்னு என் பைபிளில் பின்னாடி மறந்துடக்கூடாதுன்னு அந்த நம்பரை எழுதி வச்சுட்டு எங்கள் ஹஸ்பண்ட்டை போய் பாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. சரி ஜோமன் அப்படின்ட்டு போயிட்டார் மீட்டிங்க்கு. அவர் சாயந்தரம் வரும்போது பார்த்தீங்கன்னா
கரெக்டாக கரண்ட்டு போயிடுச்சு. 2 பேர் வெளியே நின்றுட்டு தான் யாருன்னு தெரியலேன்னு அந்த லேம்ப் எடுத்துகிட்டு போய் நான் எமர்ஜென்சி லேம்போட யார் அப்படின்னு கேட்டேன். சர்ச்சுக்கு இடம் கேட்டிருந்தீங்களா அப்படின்னார். ஆமாம். 8720 சதுரடியில் ஒரு இடம் இருக்குது, வாங்குறீங்களான்னார். அல்லேலூயா. கர்த்தர் ரகசியங்களை வெளிப்படுத்துவார். நமக்கு தெரியாது எந்த இடத்துல இடம் இருக்குன்னு, நமக்கு தெரியாது, நமக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்தவர் அவர் மாத்திரமே. ஆமென். ஒரு பெரிய தொகை கொடுக்கணும், என்ன பண்ணணும்னு தெரியல, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒரு நாள் ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார். ஒருத்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு என் கையில், பாஸ்டர் கையிலேயே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் பண்டில் வந்து கட்டி கொடுக்குற மாதிரி ஒரு தரிசனத்தை பார்த்தேன். மேலே வந்து ஒரு டெய்லி ஷீட் கேலண்டர் 5ன்னு ஒட்டி இருக்கு. என் பேராசை பாருங்களேன், ஒரு வேளை 15 இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அன்றைக்கு சாயந்தரமே நான் பாஸ்டர்கிட்ட சொல்லியிருந்தேன், அவங்க ஒரு மாதிரி ஒரு தரிசனத்தை பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, பணம்னு உட்காந்து ரொம்ப போராடி ஜோம் பண்ணிகிட்டு இருக்கேன், எப்படியாவது இடத்த முடிக்கணும்னு. அதே நான் தொல்லையும் திரைச்சினால் என்ன செய்யும், சொப்பனம் வந்திருக்கும் உனக்கு அப்படின்னு. இல்லை எனக்கு தெரியும், எது கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்கிறாரோ அதை, எது நடக்க போதோ அது மாத்திரம்தான் எனக்கு வந்து மைண்டில் நிற்கும், மற்றதெல்லாம் டெலீட் ஆகிடும் அப்படின்னு. அன்றைக்கு சாயந்தரமே பாஸ்டருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, திருச்சிக்கு கிளம்பி வர சொல்லி. பஸ் ஸ்டாண்டில் ஒரு டீ சாப்பிட்டுட்டு அவர் சொன்னார், இந்த பணத்தை சம்மந்தமே இல்லாமல் என்னுடைய டெபாசிட்ஸ் எல்லாம் மெச்சூர் ஆகி என் கையில் வந்துச்சு. ஆனால் ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே இல்லை. ஆண்டவர் உன் பேரை எனக்கு காமிச்சிட்டே இருந்தார். இந்த பணத்துக்கு ஆண்டவரும் நீ தான் சாட்சி, என் ஒய்ஃபு கூட தெரியாது, இதை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பணத்தை கொடுத்தார். வீட்டுக்கு வந்து அந்த கவர்லேருந்து நாங்கள் எடுக்கிறோம். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் பண்டிலில் சுற்றி ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே. கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் இல்லையா, உலகத்தின் பைத்தியங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி இழிவானவர்களையும் பைத்தியங்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென். எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு நிலையில் இருக்கும்போது ஆச்சரியமாக கர்த்தர் வந்து தரிசனத்தையும் சொப்பனத்தையும் கொடுத்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்ய வைக்கிறார். ஆமென். இன்றைக்கும் ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் தரிசனங்களை கர்த்தர் கொடுக்கிறார். சில நேரங்களில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் இந்த குடும்பத்தில் இந்த காரியம் நடந்துட்டு இருக்குன்னு ஆண்டவர் திட்டமாய் ரகசியங்களை சொப்பனம் மூலமாக வெளிப்படுத்துவார். காலையில் எழுந்து பாஸ்டர்கிட்ட சொல்லுவேன், சில நேரத்தில் அம்மாட்டையோ பிள்ளைகள்கிட்டையோ அந்த காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லும்போது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நமக்கு நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் எடுப்படாது இல்லையா நார்மலாக. அப்போ எல்லாம் அற்பமாக சிரிப்பாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், எனக்கு தெரியுது நடக்க போகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். 2-3 நாட்களில் காரியங்களை கர்த்தர் நடத்துவார். சில நேரத்தில் ரகசியங்கள் நமக்கே தெரியாமல் சில காரியங்கள் நடந்துகிட்ருக்கும். அந்த காரியத்துக்கு ஃபோன் பண்ணும்போது அந்த காரியம் நடக்கிறது என்று சில நேரத்தில் கேள்விப்படும்போது ஆச்சரியமாக இருக்கும். நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்காக காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. திட்டங்களை கொடுக்கிற தேவன், ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவன். அங்கே தானியேல் உபவாசித்து ஜெபிக்கும் போது ஒரு நாள் கபிரியேல் தூதனை சந்தித்தான், ஒரு நாள் மிகாவேல் தூதனை சந்திக்கிறான். ரகசியங்கள் வெளிப்படுகிறது. இனி வரப்போற நாட்களில் இதெல்லாம் நடக்கும். அநேக காரியங்கள் இந்த கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். ஏன் என்று சொன்னால் அவன் உபவாசித்து ஜெபித்தான். நீங்கள் தானியேல் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே 3 வாரம் இந்த வைத்து தான் நம்ம 21 நாள் ஜெபத்தை நாம் நடத்துகிறோம் இல்லையா? வாசிக்கலாமா? அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள்ளே போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. சென்ட் அடிக்கல, காய்கறி நான்வெஜ் சாப்பிடல, ஏதாவது ருசியாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் நான் சாப்பிடலை. இப்படியும் ஒரு ஃபாஸ்டிங். ஆமென். இந்த ஃபாஸ்டிங்க்கு கிடைச்ச பலன் 5வது வசனம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் ஊப்பாசின் தங்க கச்சையை கட்டிக்கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். அவருடைய சரீரம் படிக பச்சையை போலவும் அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும்
அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தைப் போலவும் அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தைப் போலவும் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய தூதனை கண்டான், மிகாவேலை கண்டான், கபிரியேலை கண்டான், இப்ப தேவனையை தரிசிக்கிறான். அல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு ஜனங்களும் அறிந்திருந்தார்கள். தானியேல் 6:28 வாசிக்கிறோம், தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் கோரேசின் ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியமோ ஜெயமா இருந்தது. ஏன் அப்படின்னா தானியேல் மேலே ஒரு விசேஷித்த ஆவி இருந்துச்சு. ஆமென். ஒரு ஸ்பெஷல் ஸ்பிரிட் ஆஃப் அனாயிண்டிங். தானியேலை சிங்கக்கேபில போட்டுட்டு ராஜாவுக்கு தூக்கம் இல்லை, தானியேல் நல்லா தூங்கினார். அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினி ஜுவாலையில போட்ட பிறகு அங்கே ராஜாவோட கண்கள் திறக்கப்பட்டது. போட்டது 3 பேர் அல்லவா? 4வது ஒருவர் நடக்கிறதை பார்க்கிறேன், 4வது நபருடைய சாயல் தேவ சாயலை போல இருக்கிறது என்று ராஜா கண்டான். ஆமென். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்கதான தேவன் வேறு ஒருவரும் இல்லையே. ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவன். ஆமென். விசேஷித்த ஆவியினாலே கர்த்தர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். இந்த உபவாச ஜெபத்துக்கு பிறகு என்னுடைய ஜெப வாழ்க்கையில நான் ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் எனக்காக வான மண்டலத்துக்கிறதான பொல்லாத ஆவிகளை கட்டி எனக்காக வானங்களை திறந்து தரிசனங்களை சொப்பனங்களோடு கர்த்தர் என்னோட பேசுவாராக. அல்லேலூயா. ஒரு ஜெப மேகம் இந்த சபையை நிரப்புவதாக. ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் மேல் வீட்டு அறையிலே கூடி ஜெபித்த போது அந்த இடம் அசைந்தது, பலத்த காற்று வீசினது. அல்லேலூயா. கடைசியாக இந்த பாயிண்டை நாம் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அங்கே அப்போஸ்தலர்கள் கூடி ஜெபித்து உபவாசித்த பிறகு அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களோட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 13:2. அப்பொழுது அவர்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். யாரை அனுப்பினார்கள் என்று சொன்னால் அங்கே சவுலையும் பர்னபாவையும் அனுப்பினார்கள். ஆமென். இந்த ஊழியத்துக்கென்று அவர்களை பிரித்து விடு, ஊழியர்களை ஏற்படுத்தி அவர்கள் அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் அப்படி ஒரு அபிஷேகம் அவர்கள் மேல் இறங்கினப்பது தைரியமாய் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்கள். இப்போ புறஜாதிகளுக்கும் ஊழியர்களை அனுப்ப ஆரம்பிக்கிறார்கள். அதே போல நீங்கள் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே அங்கே சவுல் பவுலாய் மாறுகிறார். அல்லேலூயா. பவுலையும் பர்னபாவையும் அங்கே அவர்கள் சபையின் மூப்பர்கள் மேல் அபிஷேகம் பண்ணி அவர்கள் மற்றவர்களுக்கு அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். இந்த நாளில நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஊழியர்களை சபையில எழுப்புவார். ஆமென். உடன் ஊழியர்களை கர்த்தர் எழுப்புவார். ஜபக்குழு தலைவர்களை கர்த்தர் எழுப்புவார். இன்னும் அநேக உடன் ஊழியர்களை கர்த்தர் எழுப்புவார். இன்றைக்கு அந்த சபையில அநேக இடங்களில கர்த்தர் அதை நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் உபவாசித்து நமக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காய் மன்றாட வேண்டும். ஆமென். நாம் உபவாசித்து ஜெபிக்கும் போது நமக்கும் தேவனுக்கும் நடுவே நல்ல ஒரு உறவை ஏற்படுத்த முடியும். நாம் உபவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் இருக்கிற மகிமையை நம்ம மேல உதிக்க பண்ணுவார். அல்லேலூயா. நாம் உபவாசித்து ஜெபிக்கும் போது சாத்தானுடைய எல்லா தந்திரங்களையும் முறியடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். நாம் உபவாசித்து ஜெபிப்போம் என்று சொன்னால் எல்லா விதமான சோதனையிலிருந்து கர்த்தர் நம்மளை தப்புவிப்பார். நாம் உபவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் ரகசியங்களையும் வெளிப்படுத்துவார். சொப்பனங்கள் மூலமாய் தரிசனங்கள் மூலமாய் நம்மளோட பேசுவார். நாம் உபவாசிக்கும் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மளை கொண்டு சுவிசேஷத்தை அறிவிக்க செய்வார். அல்லேலூயா. ஒரு எஸ்தருடைய ஜெபம், ஒரு பெண்ணோடைய முழங்கால், நான் செத்தாலும் சாகிறேன் என்று யூத குலத்துக்காக அவள் உபவாசித்து ஜெபிக்க முடியும் என்று சொன்னார். இன்றைக்கு சபை உபவாசித்து ஜெபிக்க முடியாதா? ஆமென். ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை போய் சொல்லு என்று சொல்லி கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஒரு யோனா அவன் பின்வாங்கி போனதுனாலும் கர்த்தர் அவனை விடல, திரும்பி கொண்டு வந்தார். நினிவே கர்த்தர் மனம் திரும்ப வைத்தார். நான் நினிவேவை அழிப்பேன் என்று சொன்ன தேவன் மீண்டுமாய் மனம் மாறி அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். ஆமென். இன்னைக்கு எங்கெங்கேயோ பூமி எதிர்ச்சியை பார்க்கிறோம், எப்படியோ சுனாமிகளை கேள்விப்படுகிறோம், எவ்வளோ பேர் அழிகிறதை பார்க்கிறோம். என் ஜனங்கள் அழியாமல்
இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் கண்களை மூடி எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எங்கள் மேலே ஒரு ஜெப ஆவியை ஊற்றும். ஆண்டவரே எங்கள் மேலே கத்தாவே ஒரு ஜெபிக்கிறதான, உபவாசித்து ஜெபிக்கக்கூடியதான ஒரு கிருபையை கத்தர் எங்களுக்கு கொடுப்பீராக. ஒரு அக்கினியால் கத்தர் எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே இதுவரை மந்த இருதயம் உள்ளவர்கள் எல்லாம் ஆண்டவரே ஒரு எழுப்புதல் அடைய செய்யும்படியாய் ஆண்டவரே ஒரு அக்கினியை கத்தர் போடுவீராக. ஆண்டவரே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரியும் என்று சொன்ன தேவனப்பா, இன்றைக்கு உம்முடைய வல்லமை கத்தாவே எங்கள் மேல ஊற்றுவீராக. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே நாங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் போது என்னெல்லாம் நடக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே மீண்டும் எங்கள் தேவன் எங்களை நினைப்பூட்டி இருக்கிறீர். மீண்டும் எங்களை ஆண்டவரை கத்தாவை தட்டி எழுப்பி இருக்கிறீர். ஆண்டவரே உனக்குள்ளாக இருக்கிற தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பு என்று சொன்னீரே அப்பா. இன்றைக்கு ஒரு வல்லமையை கத்தர் ஊற்றுவீராக. எல்லாரும் சொல்லுவோமா, எல்லாரும் கேட்போமா, கத்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களை நிரப்ப சித்தமா இருக்கிறார். ஓ ஹalleluya, நன்றி ஆவியானவர். ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யோ, விண்ணப்பத்தின் ஆவி வந்திரங்கட்டும். ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யோ, விண்ணப்பத்தின் ஆவி வந்திரங்கட்டும். ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யோ, விண்ணப்பத்தின் ஆவி வந்திரங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யோ, விண்ணப்பத்தின் ஆவி வந்திரங்கட்டும். இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யோ, விண்ணப்பத்தின் ஆவி வந்திரங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யோ, விண்ணப்பத்தின் ஆவி வந்திரங்கட்டும். ஹalleluya, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே தொடர்ந்து ஜெப நிலையில இருப்போம்மா. க்ளோரி க்ளோரி க்ளோரி. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஹalleluya, கர்த்தருடைய மகிமை நிறைந்த பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக. ஓ ஹalleluya, ஜெப அபிஷேகம், ஹalleluya, ஜெபத்தின் வல்லமை என்னென்ன காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் செய்யும் என்பதை குறித்து இந்த நாளில் நாங்கள் அறிந்து கொண்டோம் சுவாமி. ஆண்டவரே இந்த ஜெப அபிஷேகம் முதலாவது எங்களையும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஹalleluya பிள்ளைகளையும் ஆண்டவரே அது பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறதப்பா. ஓ ஹalleluya, எங்களுடைய ஜெபம் வீணாய் அல்ல தகப்பனே. ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை எங்கள் பிள்ளைகளை காக்க வல்லதாக இருக்கிறதப்பா. ஆண்டவரே இந்த ஜெபம் ஆண்டவரே கர்த்தரோடு கூட இருக்கக்கூடிய அந்த உறவை ஆண்டவரே ஹalleluya அது பலப்படுத்துகிறதா இருக்கிறதையா. எனவே நாங்கள் உபவாசித்து ஜெபிக்கணும். சொல்லுங்க வாய் திறந்து ஹalleluya, உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க. ஹalleluya, இந்த உபவாச ஜெபம் ஓ கர்த்தருடைய மகிமையினாலே ஓ நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக கர்த்தர் எங்களை கொண்டு வருவதற்காகவே எங்களை உபவாசித்து ஜெபிக்க வைக்கிறீங்கப்பா. ஆண்டவரே இந்த அனுபவம் எனக்குள்ளே கடந்து வரட்டும். இந்த அனுபவத்துக்குள்ளாக என்னை கர்த்தனை கொண்டு வருவீராக. ஹalleluya, glory glory glory. இந்த உபவாச ஜெபத்தின் நிமித்தம் ஆண்டவரே சத்துருக்களுடைய வல்லமைகள், சத்துருவனுடைய கிரிகைகள், அவனுடைய தந்திரங்கள் எல்லாம் முறிக்க, அவன் சத்துருடைய தந்திரங்களை மேற்கொள்ள, அவனை ஜெயிக்க ஆண்டவரே இந்த உபவாச ஜெபம் எங்களுக்கு உதவியா இருக்கிறதே சுவாமி. ஆண்டவரே சோதனையிலிருந்து தப்புவதற்கு வழிவகை செய்யக்கூடியதாக அல்லவா இந்த உபவாசம் ஜெபம் இருக்கிறது. உபவாச ஜெபத்தின் நிமித்தம் ரகசியங்களை, தேவனுடைய ரகசியங்களை ஓ ஹalleluya நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த உபவாச ஜெபம் எங்களுக்கு உதவுகிறது. ஓ இந்த உபவாச ஜெபத்தின் நிமித்தம் ஓ ஹalleluya ஊழியர்களை நீர் உருவாக்குகிற தேவன்.
எத்தனை ஆசீர்வாதங்களும் தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு குறிப்பிடுத்திருக்கிறீங்க. வீட்டுக்கு போய் உட்காந்து தியானிச்சு பாருங்க, அதை அப்படியே திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. இந்த உபவாச ஜபத்தின் நிமித்தம் உங்களுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட கிருபைகளை எல்லாம் தந்து உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிஷம் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளை ஆவியின் வரத்தை அனல் மூட்டி ஹாலையில் எல்லாரும் வாய் திறந்த அந்நிய பாஷையில் சில நிமிட நேரம் ஹாலையிலூயா நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹாலையிலூயா இந்த ஜப ஆவியினாலே, ஜப அபிஷேகத்தினாலே, இந்த ஜபத்தின் வல்லமையினாலே என்னை நிரப்பும். கேளுங்க கேளுங்க கேளுங்க. வாய் திறந்து ரபா லகாத ரகந்தூரா ஊஷபா ரீகாதா லகந்தூராந்த அலங்காத ரபா. தேவ பிள்ளையே, இந்த நாளிலே தேசத்துக்காக ஜெபிக்க கடந்து வந்தாயே, சபைகளுக்காக ஜெபிக்க கடந்து வந்தாயே, ஊழியர்களுக்காக ஜெபிக்க கடந்து வந்தாயே, நீ ஜெபம் பண்ணினாயே. இப்பொழுது கர்த்தர் உன்னை வெறுமனை அனுப்புகிறவர் அல்ல, அவருடைய அபிஷேகத்தை உண்மையில் ஊற்றி ஹல்லேலூயா உன்னை இன்னும் அதிகமாய் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் உன்னை மாற்றுவதற்காக கர்த்தருடைய அபிஷேக எண்ணெய் இப்பொழுது உன்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது அந்த அபிஷேக எண்ணெய் உங்கள் மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. வாயை திறந்து ஹல்லேலூயா கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. வாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. அந்நிய பாஷை பேசுங்க. ஒரு புதிய அனுபவம், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை இப்பொழுது உங்களை நிரப்புகிறது. ரபா தூடாதா மக்காதரா ரிக்காதா லகாதா லகாதரா ஓ ரிபாதாடா பாக்காதரா. In the name of Jesus, in the name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய அபிஷேக அக்னியின் வல்லமை உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. உம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போயிடக்கூடாதப்பா, சோர்ந்து போயிடக்கூடாது ஐயா. சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற அந்த அபிஷேகம் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றப்படட்டும். தேசத்துக்காக, சபைகளுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக உடைய பிள்ளைகள் வீடுகளில் ஜெபிக்கும் போது இதே அபிஷேகம் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். ஆண்டவரே, சபையில் வந்து ஜெபிக்கும் போது அந்த ஹல்லேலூயா ஆண்டவரே அந்த அபிஷேகம் உடைய பிள்ளைகளை நிரப்பி நடத்தட்டும். உடைய கிருபையின் பிரசன்னம் தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.